சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பிஇ படிக்க இடம் கிடைத்துவிட்டது முருகனுக்கு. குறிப்பிட்ட நாளுக்குள் கல்லூரியில் சேரும்படி அன்றுதான் கடிதம் வந்திருந்தது. அதை முருகன் தான் படித்தான். பூங்குன்று கிராமத்தில் நாலெழுத்து படிக்க தெரிந்தவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். அதில் முதல் நபர் முருகன். அப்பா மாணிக்கத்துக்கு விவசாயம் தவிர வேறு எதுவும் தெரியாது. அதுவும் சமீப காலமாக மழை இல்லாமல் வறண்டு போனதால் விளைச்சல் இல்லை. இருக்கும் நகை நட்டுக்களை விற்று எப்படியோ கஷ்ட ஜீவனம் நடந்து கொண்டிருக்கிறது. அம்மா வேணிக்குத்தான் தன் பிள்ளை முருகன் பெரிய மனிதனாக சமூகத்தில் உயர்ந்து பேசப்பட வேண்டும் என்று தீராத ஆசை. அந்த கிராமத்திலிருந்து 12 கிலோமீட்டர் பயணம் செய்தால் ஒரு பள்ளிக்கூடம் வரும். அது நல்ல பள்ளிக்கூடம். அங்கேதான் அவனை சேர்த்தார்கள். சும்மா சொல்லக்கூடாது. முருகனுக்கு அசாத்திய அறிவுதான். ஒரு தடவை சொல்வதற்குள் கப்பென பிடித்து கொள்ளும் ஆற்றல். அது படிப்பில் உதவ முதல் வகுப்பிலிருந்தே தொடங்கி தொடர்ந்து முதலிடத்தை அவன் எவருக்குமே விட்டுத்தரவே இல்லை. 9ஆம் வகுப்பு வரும்போதே அந்த கல்வி நிறுவனத்துடன் இணைந்த ஒரு அறக்கட்டளை இவனது படிப்பு செலவை ஏற்றுக்கொண்டு விட்டது. இவனது ஆற்றலை பார்த்து அதுவே தேர்ந்தெடுத்தது. 10வது வகுப்பில் மாநிலத்தில் முதல் 5 இடங்களுக்குள் வந்துவிட்டான். பத்திரிகைகளில் புகைப்படம் வெளியானது. கொஞ்சம் ரொக்க பரிசும் வந்தது. உற்சாகம் அதிகமாக இன்னும் கடுமையாக உழைத்தான். 12வது வகுப்பில் மாநிலத்தில் 2வது இடத்தை பிடித்து விட்டான். பேட்டி படங்கள் என புகழ் பரவியது. மாணிக்கம் வேணியை கூட தொலைக்காட்சி பேட்டி கண்டது. மாநிலமெங்கும் முருகன் புகழ் பரவ கிராமத்தில் அவன் கதாநாயகனாகிவிட்டான். அந்த அறக்கட்டளை பள்ளிக்கூட படிப்புக்கு மேல் எதுவும் செய்ய முடியவில்லை. இப்போது முருகன் பிஇ படிப்புக்கு விண்ணப்பித்திருந்தான். எழுத்து மற்றும் நேர்முக தேர்வுக்கான அழைப்பும் வந்தது. போய்விட்டு வந்தான். நம்பிக்கை இருந்தது. இடம் கிடைத்துவிட்டால் படிக்க வைப்பது எப்படி என்ற கலக்கம் மாணிக்கம் வேணிக்கு இருந்தது. நிச்சயமாக கையில் பணம் இல்லை. முருகன் நாளை தலையெடுத்து கடனை அடைப்பான் என்ற நம்பிக்கையில் யாராவது உதவ வேண்டும். அப்படி யார் இருக்கிறார்கள்? அத்தனை நாள் காத்திருக்கும் சக்தியும் நம்பிக்கையும் யாருக்கு உண்டு? கேள்வி மேல் கேள்வி வந்தது. ஆனால் பதில் ஒரே வாரத்தில் கிடைத்துவிட்டது. நல்ல புத்திசாலி பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு உத்தரவாதம் தரும் ஒரு தொண்டு நிறுவனம் இவனை தேர்ந்தெடுத்து விட்டது. இவனது படிப்பு செலவு மொத்தத்தையும் ஏற்றுக்கொள்வதாக ஆதாரபூர்வமாக கடிதமே தந்துவிட்டு போய்விட்டது. இதோ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்க இடமும் கிடைத்துவிட்டது. முருகன் அந்த நல்ல செய்தியை கிராமம் முழுக்க பரப்ப ஓடிவிட்டான். மாணிக்கம் கை கால் கழுவி விட்டு சாப்பிட உட்கார்ந்தார். பழைய சோறு வெங்காயம் தான் இருந்தது. வேணி, பையன் என்னைக்கு புறப்படணும்? அது இப்ப பிரச்சனை இல்லைங்க. அவன் எங்க தங்குவான்? மாணிக்கம் நிமிர்ந்தார். படிப்பு சம்பந்தப்பட்ட செலவு மட்டும்தான் அவங்க தருவாங்க. தங்கி சாப்பிட்டு உடுத்த யார் செய்வாங்க? சரி, துணிமணி இருக்கு. ராத்திரி படுக்க இடம் தர்றாங்கன்னு வைங்க. சோறு யார் போடுவாங்க? மாணிக்கம் அவளை பார்த்தார். எங்க பெரியப்பா மகன் ஒருத்தர் இருக்கார். எனக்கு அண்ணன் முறை வேணும். நம்ம ராஜத்துறை அத்தான் தானே? அவரேதான். அவர் வீட்டுல இவன் தங்கிக்கட்டும். சரிங்க. இவனுக்கு சோறு போட்டு இவனை படிப்புக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் அவங்களுக்கு என்ன? இத பாரு, நாமே கேட்டுட்டு இருந்தா சரிப்படாது. பையன் கூட நானும் போறேன், கேட்டு பாக்குறேன். அண்ணன் வசதியாத்தான் இருக்காங்க, கண்டிப்பா செய்வாங்க. சரி, பாருங்க. அடுத்த 2 நாட்களில் முருகன் அப்பா மாணிக்கத்துடன் புறப்பட்டு விட்டான். சென்னை மயிலாப்பூர் அப்பு முதலி தெருவில் தான் அண்ணன் ராஜதுரை இருந்தார். இருவரும் பஸ் பிடித்து சென்றார்கள். கொஞ்சம் பெரிய வீடுதான். இருவரும் தயக்கத்துடன் உள்ளே நுழைய ராஜதுரை சாப்பிட்டு கொண்டிருந்தார். அடடா, மாணிக்கமா, வாடா தம்பி. பையனோட பேரு பட்டி தொட்டி எல்லாம் பரவி போச்சே, வாழ்த்துக்கள். முருகா, பெரியப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. முருகன் காலில் விழுந்தான். நல்லா இருப்பா. மாணிக்கம் இடம் கிடைத்த விவரத்தையும் உபகார சம்பள சங்கதியையும் சொன்னார். ரொம்ப சந்தோஷம். அண்ணி இல்லையா? அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா, நாளைக்கு வருவா. அண்ணே, படிப்புக்கு பணம் தர்றாங்க. அவன் இங்க தங்கிக்கிட்டு காலேஜுக்கு போகலாமா? அவனுக்கு நீங்க சோறு போட்டு பாத்துக்கிட்டா அந்த நன்றி கடனை என்னைக்காவது ஒரு நாள் அவன் செலுத்துவான்.
என்ன மாணிக்க, நீ ஒரு முறைக்கு நீ எனக்கு தம்பி, அப்படின்னா இவன் எனக்கு மகன் தானே, தாராளமா இருக்கட்டும். 2 வேளை இவ சாப்பிடுற காரணமா இந்த குடும்பம் அழிஞ்சிடுமா? படிக்கிற புள்ளைக்கு சோறு போட்டு ஆதரிச்ச புண்ணியம் எனக்கு கிடைக்கட்டுமே, விட்டுட்டு போ. அன்னிக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் மாணிக்கம், பெரும்பாலும் எல்லா வீடுகள்லயும் பொம்பளைங்க கொஞ்சம் நீக்கு போக்காத்தான் இருப்பாங்க, பெருசு படுத்திக்க கூடாது. 2 பேரும் சாப்பிட வாங்க, இன்னைக்கு ஏன் சமையல் தான். இருவரும் குளித்து விட்டு சாப்பிட்டார்கள். அப்ப நான் புறப்படுறேன் அண்ணே. முருகா, பெரியப்பா பெரியம்மா கிட்ட நல்லபடியா நடந்து நல்ல பேரெடு. சரிப்பா. மாணிக்கம் புறப்பட்டு போனார். மறுநாள் மாலைதான் பெரியம்மா செண்பகம் வந்தாள். அவர்களுக்கு ஒரே மகள், 10வது படிக்கிறாள். படிப்பில் ரொம்ப சுமார். செண்பகத்திடம் முருகன் பற்றிய விவரத்தை சொன்னார் ராஜதுரை. அவள் எதுவும் பேசவில்லை, முகத்தில் சிரிப்பும் இல்லை. அவளுக்கு இது பிடிக்கவில்லை என்று தெரிந்தது. பிரச்சனை என்று வந்தால் அவள் உடனே பேச மாட்டாள், ஆற போட்டு பிறகு வெடிப்பாள். இரவு சாப்பாடு முடிந்து முருகன் உறங்கிவிட்டான் என்று தெரிந்த பிறகு கணவனிடம் வந்தாள். இவன் எத்தனை காலம் இங்கே இருப்பான்? 4 வருஷம். தேவையா? 48 மாசங்கள். இவன் சம்பந்தப்பட்ட சாப்பாடு, சோப்பு, பவுடர் செலவு மாசம் 2000 ரூபாயதான் ஆகாது, தவிர பஸ் சார்ஜ். பஸ் வேண்டாம், சைக்கிள் கொடுத்துடலாம். சரி, மாசம் 2000 1000னா கூட 96000. நமக்கு 15 வயசுல புள்ள இருக்கு. 4 வருஷத்துல அவளுக்கு 19 வயசு ஆகும். கல்யாண பருவம். 96000 இருந்தா கிட்டத்தட்ட 3 பவுன் நகை வாங்கிடலாம். யார் தருவாங்க? இத பாருமா, முருகன் தலையெடுத்தா நிச்சயமா ஏதாவது செய்வான். அல்வா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். அவன் இங்க இருக்க வேண்டாம்னு சொல்றியா? சத்திரமாட்டம் படுத்து தூங்கட்டும். முதல் 3 மாசம் ஓசி சோறு போடலாம், அப்புறம் சாப்பாட்டுக்குள்ள பணத்தை அவன் தரணும். இல்லைன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். எழுந்து உள்ளே போய்விட்டாள். கடவுளே, இதை எப்படி முருகனிடம் சொல்வது? அந்த கஷ்டமே ராஜதுரைக்கு இருக்கவில்லை. தண்ணீரை குடிக்க எழுந்த முருகன் காதில் சகலமும் விழுந்தது. தண்ணீரை குடித்துவிட்டு போய் படுத்து விட்டான். எதற்கு 3 மாதம் இடிசோறு? நான் சம்பாதிக்க வேண்டும். படித்து கொண்டே சம்பாதிக்க முடியுமா? முதலில் கல்லூரியில் சேர்ந்த பிறகு அதை பற்றி யோசிக்கலாம். அவனையும் மீறி அழுத்தமாக ஒரு கவலை அவனது இதயத்தை ஆக்கிரமித்திருந்தது. மறுநாள் இரவு ராஜதுரை மொட்டை மாடியில் காற்று வாங்கி கொண்டிருந்தார். 3 மாதம் கழித்துதானே சோற்று பிரச்சனை, அதை அப்போது பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டார். மனைவிக்கு பயந்து பிரச்சனைகளை தள்ளி போடுவதில் அவரை மிஞ்ச ஆளில்லை. படியேறி மேலே வந்தான் முருகன். பெரியப்பா. என்ன முருகா, சொல்லு. பார்ட் டைமா எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா? எதுக்குடா? நீங்களும் பெரியம்மாவும் எனக்காக என்ன வேணும்னாலும் செய்வீங்க. ஆனா எனக்கு ஒரு மனசாட்சி இருக்கே. 4 காசு சம்பாதிச்சு உங்ககிட்ட கொடுத்துட்டு சாப்பிட்டா எனக்கு ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா? ராஜதுரைக்கு கண்கள் கலங்கி விட்டன. இவனாக சொல்கிறானா, இல்லை காதில் ஏதும் விழுந்து விட்டதா? பார்க்கலாம் தம்பி, இப்ப எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. அங்கு நிற்க தெம்பில்லாமல் இறங்கி வந்து விட்டார். ஏதோ ஒரு விவகாரத்தை எடுத்து செண்பகம் சண்டையை ஆரம்பித்தாள். ராஜதுரையும் ரோசம் வந்து முதலில் கத்திவிட்டு மனைவி குரல் ஓங்க படிப்படியாக தேய்ந்து கடைசியாக ஊமையாகிவிட்டார். இப்படி ஒரு ராட்சசியா? இவளுடன் காலம் முழுக்க குடித்தனம் நடத்த முடியுமா? மகள் முதலில் அம்மா பக்கம்தான் இருந்தாள். இப்போது அப்பாவின் சங்கடம் நிஜமாகவே அவளுக்கு புரிகிறது. ஆனால் பேச வழி இல்லை. செண்பகத்தின் அள்ளி தர்பாருக்கு முன்னால் எதுவும் அங்கே எடுபடாது. கல்லூரியில் அவன் சேர 2 நாட்கள் தான் இருந்தன. அந்த தொண்டு நிறுவனத்தை பார்த்து பேசி தற்போதைய தனது இருப்பிடத்தை தெரிவித்தான். கல்லூரியில் சேர்வதற்கான கட்டணத்தை அவர்கள் ஏற்கனவே கட்டியாகிவிட்டது. வீடு திரும்பும் போது பெரியம்மாவின் இரைச்சல் கேட்டது. திண்ணையில் உட்கார்ந்து விட்டான். பக்கத்து வீட்டு வாசலில் புதிய கார் ஒன்று நின்றிருந்தது. கொஞ்சம் சலசலப்பாக பேச்சு சப்தம். வசந்தி வந்தாள், பெரியப்பா மகள். முருகா, இந்த கணக்கு வரல, உன்னால சொல்லித்தர முடியுமா? கொண்டா. அவள் தந்த கணக்கை ஒரு சில நொடிகளில் போட்டுவிட்டான். அது எப்படி என்பதை அவளிடம் விளக்கினான். நீ ரொம்ப அழகா சொல்லித்தர்ற முருகா. நான் எல்லா பாடங்களையும் உன்கிட்டயே கத்துக்கிறேன். உனக்கு நேரம் இருக்கா? தாராளமா. சாயங்காலம் உனக்காக நேரத்தை ஒதுக்கி வச்சிடுறேன். உள்ளே போனாள் வசந்தி. அவள் படிப்பில் மந்தம் என்பதால் எல்லா பாடங்களுக்கும் டியூஷன். மாத செலவு டியூஷனுக்கு மட்டுமே 800 ரூபாய் ஆகிறது. எதிர்பட்ட அம்மாவை பார்த்தாள். அம்மா, முருகன் ரொம்ப நல்லா கத்து கொடுக்குது. டியூஷனை நிறுத்திட்டு நான் முருகன் கிட்டயே கத்துக்கிறேன். சரி, அந்த பணத்தை நியாயமா நீ முருகனுக்கு தரணும்.
சரி வேண்டாம், சோத்துல கழிச்சுக்கிட்டு பேயிங் கெஸ்டா கௌரவமா நடத்து. வீட்ல உள்ளவனுக்கு எதுக்குடி பணம்? நாம காப்பாத்துறதே பெருசு, நீ இதுல தலையிடாத, பெரியவங்க நாங்க பாத்துக்கிறோம். வசந்தி பேசாமல் போய்விட்டாள். 2 நாட்கள் ஓடிவிட அன்று கல்லூரி திறக்கப்படும் நாள். காலையில் சீக்கிரமே எழுந்து கோவிலுக்கு போனான் முருகன். நல்ல விதமாக வேண்டிக் கொண்டு வர பெரியப்பா சமைத்து கொண்டிருந்தார். காலையில் அவருக்கு உதவுவது அவனது வழக்கமாகிவிட்டது. வேண்டா ராஜா, முதல் நாள் காலேஜுக்கு போற, கொஞ்சம் ஓய்வா இரு. எந்த கஷ்டமும் இல்ல பெரியப்பா, கொடுங்க அந்த கீரைய. அவருக்கு சரிக்கு சமம் உதவினான். 8 மணிக்கு புறப்பட்டு விட்டான். கடமுடவென ஒரு சைக்கிள் இருந்தது, அதை எடுத்துக்கொண்டான். முதல் நாள் கூடவே போய் கல்லூரிக்கு வழியை காட்டி வரலாம் என ராஜதுரை நினைத்திருக்க செண்பகம் அதையும் தடுத்து விட்டாள். பரவாயில்ல பெரியப்பா, நான் கண்டுபிடிச்சு போயிடுவேன். புறப்பட்டு விட்டான். கல்லூரிக்குள் நுழைந்த போது எதுவும் புலப்படவில்லை. அலைப்பாய்ந்தான். சீனியர் மாணவர்களின் கேலி கிண்டல் இருந்தது, ஆனால் மிதமாகத்தான். வகுப்புக்கு வந்தான். பேராசிரியர் வர அறிமுக படலம் ஆரம்பமானது. அன்று பாடத்தில் கவனம் செலுத்தும் மனநிலை இல்லை. யாருக்கு யாரை நண்பர் ஆக்கிக் கொள்வது என்ற தவிப்பு இருந்தது. மனம் டியூனாக வேண்டுமே. மாலைக்குள் பட்டாபி என்ற மாணவன் முருகனை நெருங்கி வந்தான். அவனும் இவனை போல வெட்கப்படும் ரகம். அதனால் பொருந்திவிட்டது. அதிகம் பழக முடியவில்லை. வீட்டுக்கு புறப்படும் நேரமாகிவிட்டது. வீட்டுக்கு வந்தவுடன் கடைக்கு போகும் வேலைகளை வைத்திருந்தாள் பெரியம்மா. அது முடிந்ததும் வசந்திக்கு டியூஷன். இரவு 8:30 மணி வரை சரியாக இருந்தது. பெரியப்பா சாப்பிட உட்கார்ந்தார். வசந்தியும் அமர்ந்தாள். முருகன் இல்லையா? இருக்கேன் பெரியப்பா, நீங்க சாப்பிடுங்க, நான் 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிடுறேன். அப்பா மகளுடன் அவன் சாப்பிடுவதை செண்பகம் விரும்பவில்லை. மேஜையில் அவனுக்கு பரிமாற இஷ்டமும் இல்லை. மற்றவர்கள் சாப்பிட்ட பிறகு தரையில் உட்கார வைத்து ஒரு வேலைக்காரனை போல சாப்பிட வைத்தாள். ராஜதுரைக்கு ரத்தம் கொதித்தது. ஆனால் பேசினால் சண்டை. முருகனை விரட்டுவாள். இந்த நிலையில் படிப்பை விட முடியுமா? வேறு எங்கே போவான் முருகன்? பாவம், அவனுக்கு போடும்போது சாப்பாட்டின் தரத்தை வேண்டுமென்றே மட்டுப்படுத்துவாள். சாம்பாரில் தண்ணீரை ஊற்றுவாள். சூடாக போட மாட்டாள். தயிர் இல்லை, கண்ணாடி போல மோர். முருகன் இதனால் பாதிக்கப்படவில்லை. சிரித்த முகத்தோடு சாப்பிட்டுவிட்டு எழுந்து போவான். ராஜதுரைக்கு மனம் துடிக்கும். படிக்கும் பிள்ளைக்கு சோறு போட்டு வளர்ப்பது தியாகம். இந்த பாவத்துக்கெல்லாம் செண்பகம் ஒரு நாள் அனுபவிக்காமலா போக போகிறாள்? முருகன் கல்லூரிக்கு போக தொடங்கி 1 மாத காலமாகிவிட்டது. இவனது புத்தி கூர்மை மற்ற மாணவர்களை விட அதிகமாக இருந்ததால் பேராசிரியர்களுக்கு இவன் மேல் அதிகமாக ஈடுபாடும் வந்துவிட்டது. சக மாணவர்களும் லேசான பொறாமை சுமந்து பழக தொடங்கிவிட்டார்கள். பட்டாபி மட்டும் நெருங்கி பழகினான். அவனும் புத்திசாலிதான். பெற்றவர்கள் இல்லை, அக்கா வீட்டில் இருக்கிறான். அவள் மாமியாருக்கு பட்டாபியை பிடிப்பதில்லை, அவமானப்படுத்துகிறாள். முருகனிடம் தன் மனக்குறைகளை கொட்டி தீர்த்து கொண்டான். முருகா, நமக்கெல்லாம் நாதி இல்ல. ஏதாவது பார்ட் டைம் வேலை கிடைச்சா இதுங்களை நம்பி மானம் கெட வேண்டாம், சுதந்திரமா இருக்கலாம். என்ன சொல்ற? நானும் முயற்சி பண்றேன், நீயும் முயற்சி பண்ணு, கிடைக்கும். முருகன் வீடு திரும்பினான். வசந்தி குதித்தபடி எதிரே வந்து நின்றாள். என்ன இவ்வளோ சந்தோஷம்? நான் எப்பவும் 16வது ரேங்க் மேலதான் வருவேன். இப்ப 3வது ரேங்க். நிஜமாவா? பள்ளிக்கூடத்துல டீச்சர்களே ஆச்சரியப்பட்டுட்டாங்க. எனக்கே நம்ப முடியல. ஆனா என்னோட வெற்றிக்கு நீதான் காரணம் முருகா, அதுல சந்தேகமே இல்ல. விடுமா, நீ உழைச்ச பலன் கிடைச்சிருக்கு. தொடர்ந்து இந்த உழைப்பை விடாத. அவளது சந்தோஷம் அவனையும் தொற்றி கொண்டது. நாம் ஜெயிப்பதை விட மற்றவர்கள் ஜெயிக்க காரணமாக இருப்பது இன்னும் சுகம். அதை அனுபவிக்கும் போதுதான் தெரிகிறது. மகிழ்ந்தான். அன்று ராஜதுரை சம்பளத்தை வாங்கி கொண்டு வந்தார். வந்ததும் வராததுமாக செண்பகம் அவசர அவசரமாக சம்பள கவரை பிடுங்கி எண்ணிக்கொண்டிருந்தாள். 200 ரூபாய் குறையுது. ஆபீஸ்ல ஒரு ஸ்டாஃபுக்கு கல்யாணம், மத்தவங்க தரும்போது நான் மட்டும் தராம இருக்க முடியுமா? அவள் பேசவில்லை. வசந்தி வந்தாள். அம்மா, எனக்கு ஒரு 300 ரூபாய் வேணும். எதுக்குடி? கை செலவுக்கு. அடி செருப்பால, உனக்கு எதுக்கு 300 ரூபாய்? கணக்கு சொல்லு. டியூஷன் பணம் மிச்சம் தானம்மா. சொல்ல போனா பணத்தை கொட்டி நீ டியூஷன் வச்சப்ப நான் முன்னேறல. முருகன் சொல்லி தந்த காரணமா தான் 3வது ரேங்க். எனக்கு டியூஷன், வீட்டில் எடுபடி வேலைகள், அப்பாவுக்கு சமையல்ல உதவின்னு பல வேலைகள் செய்யறான். வெளியாட்களை இதுக்கெல்லாம் நியமிச்சா 2000 ரூபாயாவது ஆகும். சபாஸ்டா கண்ணா, முருகன் ஓசி சாப்பாடு சாப்பிடல, உழைச்சிட்டு தான் சாப்பிட்றான்னு இங்க உள்ளவங்க தெரிஞ்சுக்கட்டும்.
செண்பகம் அருகில் வந்தாள். அப்படியா? முருகன் இல்லைனா இந்த குடும்பம் நடக்காதோ? தற்சமயம் அப்படித்தான். அப்படின்னா நாளையில இருந்து முருகன் இந்த வீட்ல இருக்க வேண்டாம். ராஜதுரை திடுக்கிட்டார். செண்பகம், நீ என்ன பேசுற? வீட்டை விட்டு விரட்டுனா இந்த நிலையில அந்த பிள்ளை எங்க போகும்? அத பத்தி எனக்கு என்ன? எனக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, உன் மகள் படிப்பு இறங்கட்டும். ஏண்டி, நீ ஒரு பொம்பளை தானா? என்ன சொன்னீங்க? கண்கள் சிவக்க கூந்தல் அவிழ அவள் நின்ற கோலம் ராஜதுரையை ஒரு உலுக்கு உலுக்கி விட்டது. முருகன் உள்ளே வந்து கொண்டிருந்தான். செண்பகம் ஆடிய வெறியாட்டத்தையும் பேசிய மோசமான வார்த்தைகளையும் ராஜதுரை நனைந்த கோழி குஞ்சு போல நடுங்கி நின்றதையும் அதிர்ச்சியுடன் பார்த்தான். கடவுளே, இப்படி ஒரு பெண்ணா? அவள் ஓய்ந்த போது அந்த வீடு புயல் கடந்த பூமி போல ஆனது. முருகன் மொட்டை மாடியில் போய் படுத்து விட்டான். இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அடுத்து என்ன செய்வது? இந்த சில நாட்களில் முருகன் பக்கத்து வீட்டில் கொஞ்சம் பழக்கம் வைத்திருந்தான். அவர் வீட்டு வாசலில் கார்கள் வருவதும் ஆட்களின் நடமாட்டமும் அவனை தயங்க வைத்தது. துணிந்து ஒரு நாள் அந்த வீட்டு வேலைக்காரனை நட்பாக்கி கொள்ள விவரம் தெரிய வந்தது. அவர் ஒரு சினிமா கதாசிரியர். ஓரளவுக்கு வெற்றி படங்களை கொடுத்து பெயர் பெற்றவர். அதனால் புகழும் வசதியும் அடைந்தவர். இன்று மார்க்கெட்டில் இருக்கும் கதாசிரியர். அதனால் தான் இவ்வளவு கூட்டம். மெல்ல மெல்ல உள்ளே ஊடுருவி விட்டான். அவரது படங்களை அவனும் பார்த்ததுண்டு. பக்கத்து வீட்டு ரசிகர் என்று அறிமுகமாகி அவரிடம் பேச தொடங்க அவர் நல்ல மனிதராக தெரிந்தார். வயது கிட்டத்தட்ட 45. சினிமாவில் கடந்த 15 ஆண்டுகளாக இருக்கிறார். திருமணமாகவில்லை. குடி, பெண் தொடர்பு என எல்லாமே அவ்வப்போது உண்டு. ஆனால் பந்தா இல்லாதவர். நல்ல இதயத்துக்கு சொந்தக்காரர் என தெரிந்துவிட்டது. அவரிடம் நெருங்காவிட்டாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவார் என்பதை அங்கு வரும் கூட்டம் உணர்த்தி கொண்டிருந்தது. பெரியம்மா ஆடிய ஆட்டத்துக்கு பிறகு முருகனுக்கு பிடிப்பு விட்டுவிட்டது. கதாசிரியரின் உதவியை நாடலாமா என்ற எண்ணம் வந்துவிட்டது. அதிகாலை 5 மணிக்கு அவர் வாக்கிங் போவார். அந்த நேரத்தில் பிடித்து விடலாம் என முடிவு செய்து கொண்டான். உறங்க போனான். காலையில் சீக்கிரமே எழுந்து புறப்பட்டு விட்டான். அவர் வெளியே வரும் நேரம் இவனும் வெளியே வர ஓடி போனான் அவரிடம். குட் மார்னிங் சார். அட, நீயும் வாக்கிங் கிளம்பிட்டியாப்பா? இல்ல சார், கூட்டம் இல்லாம உங்க கூட பேச முடிஞ்ச நேரம் இதுதானே. வெரி குட், வா. இருவரும் நடக்க தொடங்க முருகன் தன் நிலைமையை அழகான வார்த்தைகளால் நிதானமாக சொல்ல ஆரம்பித்தான். சொல்லிக்கொண்டே வந்தான். முடித்தான். அவர் மௌனமாக நடந்தார். எந்த பதிலும் சொல்லவில்லை. உழைக்க நான் தயாரா இருக்கேன். ஒருவேளை ஆகாரம் கிடைச்சா கூட படிப்பு கெடாது. ஏறத்தாழ வீடு திரும்பும் நேரம். முருகா, உன் பெட்டி படுக்கைகளை தூக்கிட்டு என் வீட்டுக்கு வந்துடு. சார், நீ வந்தப்புறம் மேற்கொண்டு பேசிக்கலாம். சரி சார். வீட்டுக்குள் நுழைந்தான். செண்பகம் காப்பி குடித்து கொண்டிருந்தாள். ராஜதுரை வெளியே வந்தார். முருகா, நீ எங்க போயிட்ட? பக்கத்து வீட்டு கதாசிரியர் சக்தி கூட வெளியில போயிருந்தேன். தன் கூட தங்கிக்க சொன்னார். நான் அங்க போறேன் பெரியப்பா. அப்படின்னா இனி இங்க வரமாட்டியா? செண்பகம் கேட்டாள். வசந்திக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க மட்டும் வருவேன். அவ படிப்பு கெடக்கூடாது. அதுக்கு உன் சம்பளம் என்னன்னு பேசிடு. இந்த வீட்ல நீ சாப்பிடாத பட்சத்துல எனக்கு ஓசியில டியூஷன் சொல்லி தர வேண்டாம். வசந்தி படக்கன பேச, இல்ல வசந்தி, கல்வி கற்பிக்க கணக்கு பாக்குற அளவுக்கு எங்க அப்பா அம்மா கேவலமா வளர்க்கல. நீ படிக்கணுமா? நான் வர்றேன் பெரியப்பா. நான் பக்கத்துல தான் இருக்கேன். இந்த வீட்ல எனக்கு யாரும் விரோதிகள் இல்ல. எப்ப கூப்பிட்டாலும் வருவேன். முருகன் கிராமத்திலிருந்து கொண்டு வந்த பெட்டி படுக்கையுடன் தயாராகிவிட்டான். பெரியம்மாவிடம் வந்தான். உங்க மேல நான் ரொம்ப பாசம் வச்சிருக்கேன் பெரியம்மா. ஓசி சோறு போட்டு உடம்ப வளர்க்காம வாழணும். நீங்க திட்டுறது ரொம்ப சரி. அப்பதான் உழைக்கணும்னு ஆசை வரும். செண்பகம் மிரண்டு போனாள். வெளியே வந்தான். ராஜதுரையும் வசந்தியும் வாசல் வரை வந்தார்கள். அவர்களுக்கு கையசைத்துவிட்டு முருகன் பக்கத்து வீட்டை நோக்கி நடந்தான். அந்த வாசல் படியை மிதிக்கும் நேரம் வாசலில் ஒரு புது கார் வந்து நின்றது. அதிலிருந்து 4-5 பேர் இறங்கினார்கள். இறங்கியவர்களின் கண்களில் முதலில் பட்டது முருகன் தான். அவர்கள் அவனை நன்றாக உற்று பார்த்துவிட்டு உள்நோக்கி நடந்தார்கள். முருகன் அப்படியே நிலைக்குத்தி நின்றான். மறுநாளிலிருந்து அவன் வாழ்க்கை மாறப்போவதை அவன் உணர்ந்திருக்கவில்லை. வந்தவர்கள் பேசிவிட்டு சில நிமிடங்களில் சென்று விட்டார்கள். முருகன் அழைக்கப்பட்டான். வா முருகா, உட்காரு. வந்துட்டேன். வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். அழகா சொல்லிட்டு சந்தோஷமா வெளியே வந்துட்டேன். நீங்க வர சொன்ன காரணமா நம்பிக்கையோட வந்திருக்கேன் சார். என்ன வேலை சொன்னாலும் செய்யறேன். உழைக்க நான் தயார்.
என் படிப்பு பாழாக கூடாது. அவர் ஏற இறங்க பார்த்தார். உனக்கு காலேஜ் தினசரி எத்தனை மணிக்கு முடியுது? ஷிஃப்ட் முறைதான். காலையில 7:30க்கு தொடங்கி மதியம் 1:30க்கு முடியுது. அது முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்துடுவியா? வந்தா பெரியம்மா கிட்ட அடிமை வேலை செய்யணும். அதனால நூலகத்துல உட்கார்ந்துட்டு 4 மணிக்கு மேல புறப்படுவேன். சக்தி பேசவில்லை. ஏன், எதுக்காக கேக்குறீங்க சார்? 1:30க்கு காலேஜ் முடிஞ்சா 2ல இருந்து ராத்திரி 9 வரைக்கும் உன்னால உழைக்க முடியுமா? தாராளமா. என்ன கஷ்டம்? பெரியப்பா வீட்டுல இருந்தப்பவும் அந்த நேரம் வீண் தான். நான் காலையில 3 மணிக்கு எழுந்துதானே படிக்கிறேன். நீ சம்பாதிக்க ஒரு வாய்ப்பு வந்திருக்கு முருகா. உங்க பெரியப்பாவை விட்டு வெளியே வந்தது நல்ல நேரம். என்ன வேலை? நீ இன்னைக்கு காலேஜுக்கு போயிட்டு வா. ஊர்ஜிதம் பண்ணிட்டு நாளைக்கு சொல்றேன். அவனால் ஆர்வத்தை அடக்க முடியவில்லை. ஆனாலும் கேட்பது தப்பு என்று பேசாமல் இருந்து விட்டான். வகுப்பு முடிந்து 3 மணிக்கு வீட்டுக்கு வந்தான். வாசலில் கார் நின்றது. அந்த 4 பேர்தான். உள்ளே போய் புத்தகங்களை வைத்துவிட்டு வெளிப்பட கதாசிரியர் சக்தி உள்ளே வந்தார். ஒரு நிமிஷம் முருகா. என்ன சார்? வந்திருக்கிறவங்க தயாரிப்பாளரும் டைரக்டரும். சரி, புதுசா ஒரு படம் தொடங்க போறாங்க. பெரிய பட்ஜெட்ல. திரைக்கதை நான் தான். அதுக்கு நல்ல ஒரு புது முகத்தை தேடிட்டு இருந்தாங்க. கதாநாயகன் வேடம் பண்ண. அவங்க எதிர்பார்த்த குணாதிசயங்கள் உன்கிட்ட இருக்கிறதா நினைக்கிறாங்க. பருவ வயசு காதல அடிப்படையா வச்சு பண்ணுன கதை. முருகனுக்கு புரியவே இல்லை. நடிக்கிறியா? உன் படிப்பு கெடக்கூடாதுன்னு உனக்காக படப்பிடிப்பு நேரத்தை 2ல இருந்து 9 வரைன்னு மாத்திருக்காங்க. அப்படி மாத்த சொன்னது நான் தான். 1:30க்கு காலேஜுக்கு யூனிட் கார் வந்து உன்னை அழைச்சிக்கும். வெளிப்புற படப்பிடிப்பு இல்ல, நகரத்துல தான் நடக்குது. முருகன் பிரமித்தான். சினிமாவில் கதாநாயகன் வேடம் வாசலை தேடி வந்திருக்கிறது. எத்தனை பேருக்கு இது கிடைக்கும்? ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா? என்ன யோசனை? உன் படிப்பு கெடாது, நான் உத்தரவாதம். ராத்திரி பகலா நடிச்சா 23 நாள் தான் படப்பிடிப்பு. உன் படிப்பை மனசுல வச்சுட்டு அதை 40 நாள்ல முடிக்கிறாங்க. மொத்தத்துல 3 மாசத்துல படம் வெளிவந்துடும். நல்ல காதல் கதை. ஜெயிச்சிட்டா உன்னை பிடிக்க முடியாது. தோத்துட்டா நீ பாட்டுக்கு உன் படிப்பு உண்டு நீ உண்டுன்னு இருக்க போற. என்னப்பா சொல்ற? எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. உங்களை நம்பி வந்திருக்கேன். நீங்க சொன்னா சரி. அப்படின்னா இப்ப என் கூட வா. அவர்கள் இருக்கும் இடத்துக்கு இவனை அழைத்து வந்தார் சக்தி. வணக்கம் சொல்லிக்கோ. வணங்கினான் முருகன். பையனை சம்மதிக்க வச்சுட்டேன். டைரக்டர் நடுத்தர வயதுக்கு சொந்தக்காரர். அருகில் வந்து ஏற இறங்க பார்த்தார். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. ஸ்கிரீன் டெஸ்ட் எடுத்துடலாமா? தம்பி, முகத்தை பளிச்சுன்னு கழுவி தலைவாரி புத்துணர்ச்சியா வா. நீ எப்பவும் இருக்கிற மாதிரி இயல்பா இரு போ. அவன் போனதும் வண்டியில் இருக்கும் மினி வீடியோ கேமராவை எடுத்து வந்தார்கள். பையன் ரொம்ப இயல்பாவே இருக்கான். சக்தி வாய்ந்த கண்கள். ஒரு பக்கம் பார்த்தா கமல் மாதிரி இருக்கான். வேலை வாங்கினா வெற்றி வாய்ப்பு அதிகம். இயக்குனர் தயாரிப்பாளரிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். முருகன் பளிச்சென வந்துவிட்டான். அதே அறையில் அவனை இயல்பாக நடமாட்டத்தில் இருக்கவிட்டு டைரக்டர் சில கேள்விகளை கேட்டு பதிலை மட்டும் வாங்கி கொண்டே இருந்தார். இது சினிமாங்கிற நினைப்பே இல்லாம நீயாவே இரு தம்பி. சரி சார். 20 நிமிடங்களில் கேமராவை அணைத்தார்கள். நீ போய் வேலையை பார் தம்பி. முருகன் வந்துவிட்டான். கதாசிரியர் வீட்டு டிவியில் இணைப்பை கொடுத்து எடுத்த படத்தை ஓடவிட முருகனின் உணர்வு பூர்வமான முகம் அழகாக வந்தது. பதில்களில் அவன் வெளிப்படுத்திய உணர்வுகள் ஒரு கவிதை போல படமாகி இருந்தது. பெரிய ஆளா வரப்போறான். அப்ப தேர்வு செய்திடலாமா? தாராளமா. மற்ற வேலைகளை எல்லாம் முடிச்சிடுங்க. படப்பிடிப்பு அடுத்த வார ஆரம்பத்துல. முருகன் மறுபடியும் அழைக்கப்பட்டான். உனக்கு பேங்க் கணக்கு இருக்கா? இல்ல, நான் தொடங்கி கொடுக்கிறேன். சக்தி முந்திக் கொண்டார். தயாரிப்பாளர் காசோலையை எழுதி கையெழுத்திட்டு கிழித்தார். இந்தாப்பா உனக்கு முன்பணம். முருகன் அதை வாங்கும் போது சற்றே உணர்ச்சி வசப்பட்டிருந்தான். நல்லா ஒத்துழைப்பு கொடுக்கணும். சார் சொன்ன காரணமா உன் படிப்பு கெடாம நடிக்க வைக்கிறோம். சரியா? சரி சார். அவர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள். காசோலையை அப்போதுதான் பார்த்தான். 2 லட்சம். சட்டென அதை சக்தியிடம் கொடுத்து அவர் காலில் விழுந்தான். எழுந்த போது அழத் தொடங்கி இருந்தான். என்ன முருகானி, இது நீங்க வாங்கி தந்தது சார். சேச்சே, உனக்கு நல்ல நேரம் ஆரம்பம். அதான் படம் ஹிட் ஆயிட்டா உன்னை பிடிக்க முடியாது முருகா. எனக்கு ஒரு பக்கம் பயமா இருக்கு சார். என்ன பயம்? இந்த வெற்றியால சினிமா தன் பக்கம் இழுக்க தொடங்கினா படிப்பு வீணா போயிடுமே சார். என்ஜினியரிங் சீட்டு வாங்க எத்தனை உழைச்சிருக்கேன் தெரியுமா? முருகா, இப்ப எந்த விமர்சனமும் வேண்டாம். படம் ஜெயிக்கட்டும். ஆனா பொதுவா நான் ஒரு வார்த்தை சொல்ல ஆசைப்படுறேன். என்ன சார்? மனுஷன் படிக்கிறது உழைக்கிறது எல்லாம் எதுக்கு?
நிறைய சம்பாதிச்சு வசதியா வாழத்தான். என் படிப்பு என்ன தெரியுமா? எம்எஸ்சி. நான் கல்லூரியில விரிவுரையாளரா வரணும்னு ஆசைப்பட்டேன். கதாசிரியரா வந்துட்டேன். அங்க ஆசிரியரா இருந்திருந்தா 10 வருஷத்துல சம்பாதிக்கிற பணத்தை இங்க 10 மாசத்துல சம்பாதிக்கிறேன். எது நல்லது? முருகன் பேசவில்லை. நேரம் நல்லா இருந்தா எல்லாம் நல்லா இருக்கும். நாளைக்கு காலையில பர்மிஷன் போடு, பேங்க்ல போய் கணக்கு தொடங்கிடலாம். இந்த பணத்துல பெரும் பகுதிய கிராமத்துல உள்ள உங்க அப்பா அம்மாக்கு அனுப்பிடு. இத்தனை நாள் சோறு போட்ட பெரியப்பா வீட்டுக்கு ஏதாவது செய்யணும் சார், செஞ்சிடு. மறுநாள் வங்கி கணக்கு தொடங்கப்பட்டது. அவர்கள் வந்தார்கள், பேசினார்கள். மளமளவன வேலைகள் தொடங்கிவிட்டன. தையர் கலைஞர் வந்து அளவெடுத்தார். முருகனுக்கு உடைகள் தைக்க நரீஸ் என்று பெயர் மாற்றப்பட்டது. அந்த ஞாயிற்றுக்கிழமை பூஜை நடந்தது. பாடல் பதிவுடன் சில முக்கிய சினிமா பிரமுகர்கள் மட்டும் அழைக்கப்பட்டார்கள். மறுநாள் முதல் படப்பிடிப்பு. காலை 7:30 தொடங்கிவிட்டது. முருகனுக்கு முதலில் பீதியாக இருந்தது. எப்படி நடக்க வேண்டும், கைகளை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் போன்ற கேள்விகள் வந்தன. இயக்குனர் அருகில் வந்தார். நான் சொல்றத கவனமா கேட்டு அத அப்படியே செய். டேக் எடுத்தாலும் பதற்றமாக வேண்டாம், புரியுதா? சரி சார். முதல் நாள் கேமராவும் சுற்றுப்புற சூழ்நிலையும் பிடிபடட்டும் என்று மிக இலகுவான காட்சிகளை தேர்ந்தெடுத்து அதற்கான ஷாட்டுகளை அமைத்து கொண்டார்கள். பிற்பகல் 3 மணிக்குள் முருகனுக்கு பிடிபட தொடங்கிவிட்டது. அவன் புத்திசாலி. படிக்கும்போது கற்பூர புத்தி. மற்ற மாணவர்களை விட சற்றே அதிகமாக படிப்பான். எதிர்பார்த்ததை விட நல்ல ரிசல்ட் தருவான். காரணம் கவனம். இங்கேயும் கூர்ந்து கவனிக்க தொடங்கிவிட்டான். இயக்குனர் சொல்வது கேமரா அசைவுகள், மற்ற கலைஞர்கள் நடிப்பது என்று சகலத்தையும் உன்னிப்பாக பார்த்தான். இரவு 9 மணிக்கு பேக்கப் செய்யப்பட்டது. டைரக்டருக்கு திருப்திதான். சொல்லி கொடுத்தத சரியா செய்யறான். அதிக டேக்குகள் எடுக்கிறதில்ல. முருகனுக்கும் உற்சாகமாக இருந்தது. முதல் நாள் அனுபவத்தை வீடு திரும்பியதும் கதாசிரியரிடம் சொல்ல ஆரம்பித்தான். முருகா, கவனம் படிப்புல மட்டும் இல்ல, நடிப்புல அதை விட முக்கியம். கவனமா இருந்து அந்த கதாபாத்திரத்தை சரியா செஞ்சா நிச்சயமா பேர் எடுக்கலாம். சரி சார். மறுநாள் கல்லூரியில் யூனிட் கார் பிற்பகல் 1:30க்கு சரியாக வந்து நின்றது. இவனை ஏற்றி கொண்டு பறந்தது. எல்லாம் தயாராக இருந்தது. போனதும் சாப்பிட வைத்தார்கள். பிறகு லேசாக மேக்கப் போட்டார்கள். படப்பிடிப்பு தொடங்கிவிட்டது. நேற்றைய காட்சிகளை விட இன்று எடுப்பதில் அதிகமாக நடிப்பை வெளிப்படுத்த வேண்டியது இருந்தது. டைரக்டர் நடித்து காட்ட தொடங்கினார். கதாபாத்திரத்தை, கதை சூழ்நிலையை அவனுக்கு விளக்கி சொன்னார். புரிந்து கொண்ட பின் வெளுத்துக்கட்ட ஆரம்பித்தான் முருகன். அடுத்த 4 நாட்களுக்குள் கதாசிரியர் சக்தியிடம் பேசி திரைக்கதை அமைப்பை புரிந்து கொண்டான். அவனது கதாபாத்திரமும் புரிந்துவிட்டது. நடிக்க பிடிச்சிருக்கா? ரொம்ப. இதுல மட்டும் நீ ருசி கண்டுட்டா விட மாட்டப்பா. சினிமா கொஞ்சம் போதையான சாதனம். நம்ம உள்ள இழுக்கும். அதோட தப்பான பக்கங்களுக்கு போகாம ஜெயிக்கிறது ஒண்ணுதான் குறின்னு நில்லு. உன்னை மிஞ்ச முடியாது. சரி சார். 4-5 நாட்களில் இயக்குனரை பிரமிக்கும் அளவுக்கு நடித்தான். அதே நேரம் வேகமாகவும் ஈடு கொடுத்தான். புது முகம் என்பதால் 40 நாட்கள் என்று கணக்கு போட்டிருந்தார்கள். இவன் நடிக்கும் வேகத்தை பார்த்தால் 30 நாட்களில் முடித்து விடலாம் என்று தோன்றியது. நகரத்தில் தான் எல்லாம். இவனுக்கு ஜோடியாக நடிக்கும் பெண்ணும் புதுமுகம்தான். மாடலிங் தொழிலில் இருந்தவள். அவளும் நன்றாகவே செய்தாள். 4 பாடல்கள். அவற்றை இறுதியில் எடுத்துக்கொள்ளலாம் என்று விட்டுவிட்டார்கள். சனி ஞாயிறு கல்லூரி விடுமுறை என்பதால் முழு நாள் படப்பிடிப்பு வைத்துக் கொண்டார்கள். விளம்பரம் கூட இல்லை. அதனால் அவன் நடிப்பதே ரகசியமாக இருந்தது. நாட்கள் வேகமாக ஓடின. 32வது நாள் படப்பிடிப்பு முடிந்துவிட்டது. பூசணிக்காய் உடைத்தவுடன் இயக்குனர் வந்து அவனை கட்டிப்பிடித்து கொண்டார். நாங்கெல்லாம் எதிர்பார்த்ததை விட எங்கேயோ கொண்டு போயிட்ட கதாபாத்திரத்தை ஒரு புது முகம் நடிக்கிற எண்ணமே இல்ல. மக்கள் இந்த படத்தை ஜெயிக்க வச்சுட்டா அப்புறம் நிலைமையே வேற. போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்து கொண்டிருந்தது. டப்பிங் முடித்து விட்டான். அவனது வேலை முழுமையாக நிறைவடைந்து விட்டது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. ஏறத்தாழ 35 நாட்களுக்கு பிறகு கிடைக்கும் முதல் ஓய்வு. நன்றாக உறங்கினான். அப்பா அம்மாவுக்கு அந்த பணத்தில் 50,000 அனுப்பி இருந்தான். குளித்து சாப்பிட்டு விட்டு பெரியப்பா வீட்டுக்கு வந்தான். செண்பகம் வெளிப்பட்டாள். என்ன, ஊர்ல தான் இருக்கியா? வீட்டை விட்டு வெளியில போனது திரும்பியே பார்க்கல. வசந்தி வந்தாள். முருகா, நான் 3 பாடத்துல தோல்வி. என்ன வசந்தி இது? நீ இல்லையே. வெளி டியூஷனுக்கும் அம்மா என்ன அனுப்பல. ராஜதுரை வந்தார்.
நீ இருந்த காலகட்டத்துல பம்பரமா வேலை செய்வ. வீடு எவ்வளோ சுத்தமா இருந்தது. இப்ப பாரு, பாலடைஞ்சது மாதிரி இருக்கு. வேணும், உன்னை விரட்டி விட்டதுக்கு நல்ல பாடம். முருகன் செண்பகத்திடம் வந்தான். கொஞ்ச நாள் உங்க வீட்ல இருந்து நான் சாப்பிட்டிருக்கேன். நீ ஓசி சோறு தின்ன கதை ஊருக்கே தெரியுமே. இப்ப அதுக்கு என்ன? வெடுக்கன கடிந்தாள். இதுல 20,000 பணம் இருக்கு. நான் சாப்பிட்ட கணக்கு. இந்த வீட்டுக்காக உழைச்சதுக்கு கட்டணம் போடல, அது இலவசம். சுண்டி போனாள் செண்பகம். உனக்கேது இவ்ளோ பணம்? கவலைப்படாதீங்க, நிச்சயமா கொள்ளையடிக்கல. விவரத்தை சொன்னதும் பிரமித்து போனார்கள். ராஜதுரை வந்து அவனை கட்டிப்பிடித்து கொண்டார். தம்பி, எப்ப இந்த வீட்டை விட்டு போனியோ அன்னைக்கே உனக்கு நல்ல காலம் தொடங்கியாச்சு. நீ நல்லா இருக்கண்ணா. முருகா, நீ எதுல ஈடுபட்டாலும் வெற்றி கிடைக்கும். நல்ல மனசு உனக்கு. இசை இணைப்பு போன்ற சகல வேலைகளையும் செய்த பிறகு படம் முழுமையானதும் சக்தியை அழைத்தார்கள் பார்க்க. முக்கியமான தொழில்நுட்ப கலைஞர்கள், விநியோகஸ்தர்கள், நிதி தருபவர்கள் என சம்பந்தப்பட்டவர்கள் மட்டுமே அழைக்கப்பட்டிருந்தார்கள். படம் போட்டு காட்டப்பட்டது. ஏறத்தாழ 2.25 மணி நேரம். படம் போனதே தெரியவில்லை. 4 பாட்டுகளும் மிக மிக நன்றாக வந்திருந்தன. படம் முடிந்து வெளியே வந்ததும் எல்லோரும் முதலில் தேடியது முருகன் என்கிற நரீஷை தான். ஒரு புது முகம்னே நம்ப முடியல. என்ன அபாரமான நடிப்பு. வெளியாகும் நாளை தீர்மானித்த பிறகு புயல் வேகத்தில் விளம்பரம் செய்ய ஆரம்பித்து விட்டார் தயாரிப்பாளர். மறுநாள் விடிந்ததும் நகரமெங்கும் போஸ்டர்கள். நீ நடிக்கிறியாடா முருகா? கல்லூரியில் மாணவர்களிடம் கேள்வி புறப்பட்டு முதல்வர் வரை வந்துவிட்டது. அவர் அழைப்பதாக சொன்னதும் முருகனுக்கு நடுங்கிவிட்டது. ஏன் இந்த அழைப்பு? நடிக்க போன நீ இனி கல்லூரிக்கு வரக்கூடாதுன்னு தடை உத்தரவு போட போறாரா? ஆனால் அவர் அவன் நினைத்ததற்கு மாறாக வெகுவாக புகழ்ந்தார். வாழ்த்துக்கள். படம் பண்ணிருக்கியா? ஒரு நாள் கூட வகுப்பை கட் பண்ணாம ஒரு முழு நீள படத்துல நடிக்கிறது எப்படி சாத்தியமாச்சு உனக்கு? முருகன் விவரங்களை சொன்னான். மனதிற்குள் விசில் எடுத்தபடி உற்சாகமாக வெளிப்பட்டான். படம் வெளியாக இருந்த அந்த நாளில் தயாரிப்பாளர் வந்தார். அவனிடம் ஒரு காசோலையை தந்தார். நரீஸ், உன்னோட மீதி சம்பளம்பா. அவன் பார்த்தான். 10 லட்சம் ரூபாய். வாழ்நாளில் பார்த்திராத தொகை. சக்தியின் காலடியில் வைத்து விழுந்து வணங்கினான். படம் வெளியாகிவிட்டது. முதல் காட்சியில் மக்களின் ஆரவாரத்தை வைத்து படத்தின் வெற்றி கணிக்கப்பட்டது. நரீஷை இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் மிகவும் பிடித்து விட்டது. ஒரு வாரத்தில் படம் சூடு பிடித்து விட்டது. பத்திரிகைகள் பாராட்டின. ஒரு டிவி அதிக முக்கியத்துவம் தந்த முதல் படம் இதுதான். குறைந்த விலை கொடுத்து வாங்கிய விநியோகஸ்தர்கள் அதிக பிரிண்ட் போட்டு மேலும் அதிக விலை நிர்ணயித்தார்கள். 1 மாத காலத்தில் பட்டி தொட்டிகளில் எல்லாம் நரீஷின் புகழ் பரவிவிட்டது. படம் வெளியான ஒரு வாரத்தில் அப்பா மாணிக்கமும் அம்மா வேணியும் வந்துவிட்டார்கள். முதலில் இருவரும் திட்டி தீர்த்தார்கள். சினிமாவுக்கு ஏன் போன என்று தாறுமாறாக பேசினார்கள். முருகன் மௌனமாக இருந்துவிட்டு நிதானமாக பேச ஆரம்பித்தான். படிப்புக்கு எந்த பாதகமும் வராமத்தான்ப்பா நடிச்சேன் என்றான். அவர்கள் ஒரு மனதாக கிராமத்துக்கு திரும்பிவிட்டார்கள். இத்தனை பரபரப்புக்கும் மத்தியில் கல்லூரிக்கு போவதை மட்டும் விடவில்லை. படம் அரங்கு நிறைந்த காட்சிகளாக பிரமாதமாக ஓட அதே தயாரிப்பாளர் அடுத்த படத்துக்கு அவனை பதிவு செய்ய வந்துவிட்டார். முன்பணமாக 5 லட்சம் ரூபாய்க்கு காசோலை கொடுத்தார். எதுக்கு இவ்வளோ? உன் சம்பளம் 15 லட்சம் ரூபாய். அதான் கூடுதல் முன்பணம். இதுவும் உன் படிப்பை பாதிக்காம பண்ணலாம் என்ன? முருகனுக்கு சந்தோஷமாக இருந்தது. தேதிகளை பிறகு முடிவு செய்து கொள்ளலாம் என்று இருந்துவிட்டான். அன்று மாலை ஒரு பெரிய பிரபலமான பட கம்பெனி வீடு தேடி வந்தது. நரீஸ், நாங்க பெரிய பட்ஜெட்ல படம் பண்ண போறோம். நீங்க தான் கதாநாயகன். 30 நாள் வெளிப்புற படப்பிடிப்பு. பேட்ச் ஒர்க். இங்க வெளிப்புற படப்பிடிப்புனா காஷ்மீர். இல்ல, என் படிப்பை விட்டுட்டு நான் வர முடியாது. ஒரு நிமிஷம் நான் பேசலாமா? சொல்லுங்க. உங்க படிப்பை முடிக்க 4 வருஷம் ஆகும் இல்லையா? ஆமா. சரி, முடிச்சப்புறம் வேலை கிடைச்சா உங்களுக்கு என்ன சம்பளம் கிடைக்கும்? அதிகபட்சம் 30,000. தெரியல. சரி, 30ன்னு வச்சுக்கிட்டு பார்த்தாலே 5 வருஷத்துக்கு என்ன சம்பாதிப்பீங்க? 18 லட்சம் வருமா? எதுக்கு இந்த கணக்கு? இந்த படத்துல உங்க சம்பளம் 35 லட்சம். அதாவது படிப்புக்கு இந்த 4 வருஷமும் சம்பாதிக்கிற 5 வருஷமுமா மொத்தம் 9 வருஷம் கடந்து, அதாவது உங்க 27வது வயசுல நீங்க பார்க்க போறது அதிகபட்சம் 18 லட்சம். இப்ப 18வது வயசுல 35 லட்சம் சம்பாதிச்சவங்க யாராவது உண்டா? முருகன் பேசவில்லை.
எங்களோட இது நிக்க போறதில்ல. உங்களை தேடி இன்னும் 4-5 தயாரிப்பாளர்கள் வரப்போறாங்க. இனிமே சம்பளத்தை நீங்க நிர்ணயிக்கலாம். வாங்கி போடுற முன்பணம் மட்டும் 1 கோடியை தாண்டிடும். இப்படி ஒரு வாழ்க்கை சினிமா தவிர உங்களுக்கு எங்க கிடைக்கும்? நீங்க புத்திசாலித்தானே, யோசனை பண்ணுங்க. முருகன் அதே மௌனத்தை தொடர்ந்தான். இதுல காசோலையாவும் ரொக்கமாவும் 20 லட்சம் இருக்கு. நாங்க தர்ற முன்பணம் எடுத்து வைங்க. உங்களை மறுபடியும் வந்து பாக்குறேன். அவர் போய்விட்டார். அந்த சூட்கேஸை நரிஸ் திறந்தான். கட்டுக்கட்டாக பணம், புது மனத்துடன் தவிர காசோலை. சக்தி அருகில் வந்தார். அவரை நிமிர்ந்து பார்த்தான் முருகன். சார், நான் என்ன செய்யறது? எனக்கு இது நடக்கும்னு தெரியும். ஏன்னா இதே சினிமாவுல 15 வருஷமா நான் இருக்கேன். நீங்க ஒரு வெற்றிகரமான இப்பவும் மார்க்கெட்ல இருக்கிற கதாசிரியர். உங்களுக்கு ஏன் இவ்வளவு தரல? அவர் சிரித்தார். அதுதான் சினிமா. நாங்களும் வசதியாத்தான் இருக்கோம், மறுக்கல. ஆனா சினிமா மூலம் அதிகமா பலனடைகிறது அதுல நடிக்கிறவங்க தான். பல வெற்றி படங்களை எடுத்த ஒரு தயாரிப்பாளர் இங்க கடனாளியா இருப்பார். ஆனா ஒரு சில தோல்வி படங்கள்ல நடிச்ச கதாநாயகன் கோடீஸ்வரரா இருப்பார். இது எப்படி இருக்கு? சரி சார், நான் இப்ப என்ன செய்யணும்? உனக்கு முன்னால ஒரு ஆப்ஷன் மட்டும் இல்ல. பணத்தை நிறைய சம்பாதிச்சுட்டு வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம்னா வர்றத வாரி போட்டுட்டு சொத்துக்களை சேர்த்துடு. ஏன்னா தொடர்ந்து உன் வெற்றி இங்க நிச்சயம் இல்ல. அன்று இரவு அப்பா அம்மா கிராமத்திலிருந்து மறுபடியும் வந்து விட்டார்கள். அவர்களிடம் விவரத்தை சொல்லலாம் என்று தோன்றியது. ஏனென்றால் என்ஜினியரிங் படிப்புக்கு இடம் வாங்க அலைந்து பாடுபட்டு கடனாளியானாலும் பிள்ளை படிக்க வேண்டும் என்று துடித்தவர்கள். அவர்களுக்கு என்னை பற்றி ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக இருக்கும். அவன் பேசுவதற்கு முன்பு அப்பா மாணிக்கம் பேச தொடங்கிவிட்டார். தம்பி, நம்ம கிராமத்துல உன் புகழ் இந்த ஒரே படத்துல எந்த அளவுக்கு பரவி இருக்கு தெரியுமா? அவங்க யாருக்கும் சினிமா பத்தி ரொம்ப தெரியல. ஆமாப்பா, லட்சக்கணக்கா சம்பாதிக்க முடியும்னு சொல்லும் போது விரண்டு போறாங்க. ஆமா, கிராமம் மொத்தமும் வாய பொளக்குது. வானம் பார்த்த பூமியை வச்சுக்கிட்டு எதுக்கு இன்னமும் இந்த கிராமத்துல இருக்கீங்கன்னு எங்களை கேட்காதவங்க இல்ல. முருகன் ஆச்சரியமாக பார்த்தான். சரி, உன்கிட்ட கேட்டுட்டு நம்ம நிலத்தையும் அந்த ஓட்டு வீட்டையும் மணியக்காரர்கிட்ட சொல்லி விற்க ஏற்பாடு செஞ்சிடலாம்னு நினைச்சோம். சரிப்பா, இங்க இப்போதைக்கு ஒரு வாடகை வீடாவது பாத்துக்கலாம். வசதி வந்தா சொந்த வீடு கட்டிக்கிறது. அம்மா சொல்ல. வந்தா என்னடி, வரும், கண்டிப்பா வசதி வரும். ஒரு சினிமாவிலேயே இத்தனை பேரும் பணமும் கிடைச்சா இன்னும் நடிக்காம விடுவாங்களா? முருகன் அப்பாவை அதிசயமாக பார்த்தான். நகரத்தில் ஒரு திரையரங்கம் உண்டு. 12 கிலோமீட்டர் கடந்து போக வேண்டும். பழைய படங்கள் தான் வெளியாகும். அதை பார்க்க என்றாவது ஒரு நாள் புறப்பட்டால் அப்பா எச்சரிப்பார். கண்ணு, நல்லா படிக்கிற, பெரிய படிப்பு படிச்சு நீ உசந்து வரணும்னு நானும் உங்க அம்மாவும் கனவு கண்டுட்டு இருக்கோம். இனிமே இந்த சினிமா எல்லாம் வேண்டாம் தம்பி. அவர்களா இவர்கள்? ஒரு படமா இந்த அளவுக்கு இவர்களை மாற்றி இருக்கிறது? உள்ளே போய் சூட்கேஸை எடுத்து வந்தான். அப்பா, அடுத்த படத்துக்கு சம்பளம் பேசி முன்பணம் தந்துட்டு போயாச்சு. அப்படியா? சம்பளம் 35 லட்சம், முன்பணம் 20 லட்சம். பெட்டியை திறந்து காட்டினான். இருவருக்கும் மயக்கமே வந்துவிட்டது. அவனை ஒரு மாதிரி கடவுளை பார்ப்பதை போல பார்த்தார்கள். என் படிப்பை தொடரலாம்னு நினைச்சா நடிக்க வேண்டாம். நாளைக்கே இந்த பணத்தை திருப்பி கொடுத்துடலாம். வீடு தேடி வந்த லட்சுமிய, அதுவும் இவ்ளோ பெரிய தொகையை யாராவது திருப்பி கொடுப்பாங்களா? இது அம்மா. இப்ப மாதிரியே படிச்சுக்கிட்டே நடிக்கலாமே தம்பி. அப்பாவுக்கு கூழ் மீசை இரண்டுக்கும் ஆசை. அது முடியாதுப்பா. இவங்க கூட வெளியூருக்கு படப்பிடிப்புக்கு 1 மாச காலம் போகணும். படிக்கிறதுனா உள்ளூர்ல இருக்கணும். 2ல ஏதாவது ஒன்னத்தான் தேர்ந்தெடுக்கணும். நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டது நீங்க. எதை தேர்ந்தெடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். எழுந்து போய்விட்டான். இரவு சாப்பாட்டுக்கு பிறகு அப்பா அம்மா கலந்து பேசினார்கள். நீ சொல்றது நியாயம்தான். அவன் படிப்பு முடிச்சு வேலையில சேர்ந்தா கூட 5 வருஷத்துல இதுல பாதி சம்பாதிக்க முடியாது. பசங்க சம்பாதிக்கிறது நல்லா வாழத்தானே. ஆமாங்க, இந்த 20 லட்சத்துல சொந்தமா ஒரு வீடு வாங்கிடலாம். அவ்வளவுக்கு ஏன் போற? 10 லட்சம் ரூபாயில சுமாரா ஒரு வீடு வாங்குறது. 3 லட்சம் கொடுத்தா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிடலாம். இன்னொரு 3 ரூபாய் கொடுத்து தம்பிக்கு கார். அது இல்லைனா இனி மரியாதை இல்ல. பாக்கி 4 லட்சத்தை செலவுக்கு வச்சுக்கிறது.
ஆமாங்க, சரியா கணக்கு போட்டா எவ்வளவு அழகா வருது பாருங்க. முருகன் இன்னும் நிறைய சம்பாதிச்சா அப்ப சொத்துக்கள் வாங்கலாம். இருவருக்கும் பேச பேச சந்தோஷமாக இருந்தது. காலையில் எழுந்து முருகன் வழக்கம் போல சக்தியுடன் வாக்கிங் முடித்து உள்ளே வந்தான். அப்பா அம்மா எழுந்து குளித்து விட்டார்கள். முருகன் அருகில் வந்தான். என்ன முடிவெடுத்தீங்கப்பா? உங்க முடிவை நீங்க சொல்றத பொறுத்து எந்த திசையில பயணம் செய்யணும்னு நான் தீர்மானிக்கணும். இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். சக்தி ஆர்வத்துடன் அவர்களை பார்த்தார். முருகனுக்கும் உள்ளுக்குள் அது இருந்தது. தம்பி, நீ என்னதான் படிச்சாலும் இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியாதுப்பா. நல்லா வாழ்றது மட்டும்தான் மனுஷ வாழ்க்கையோட லட்சியம். அந்த வகையில பார்த்தா படிப்பை விட்டுட்டு நீ தாராளமா நடிப்பை தேர்ந்தெடுக்கலாம். அந்த அப்பாவா இவர்? அம்மா, நீ என்ன சொல்ற? உங்க அப்பா சொல்றதுக்கு நான் என்னைக்கு எதிர்சொல் சொல்லி இருக்கேன்? முருகா, உன்னை பெத்தவங்க பச்சை கொடி காட்டியாச்சு. இனி திடமான ஒரு முடிவுக்கு நீ வந்துடலாம். நம்ம கையில இருக்கிற 20 லட்சத்துக்கு நான் பட்ஜெட் கூட போட்டாச்சு தம்பி. அப்பா காட்ட அவன் மிரண்டு போனான். பணம் வருவதற்கு முன்பே பட்ஜெட் போடும் எண்ணங்கள். பாவம், மனிதர்கள் தானே இவர்களும். கல்லூரி முதல்வரிடம் இதை பற்றி கலந்து பேசினான். அவரும் அம்மா அப்பாவை போல அதே முடிவை சொல்ல படிப்பை பணம் சுலபமாக வெல்ல தொடங்கி இருந்தது. கதை விவாதத்தில் ஓரிரு நாட்கள் கலந்து தன் கதாபாத்திரத்தை நிலைப்படுத்தினான். அவுட்டோர் புறப்பட ஆயத்தம் செய்து கொண்டான். அவ்வளவுதான். அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் குவிய தொடங்கிவிட்டன. பல கோடிகளில் மிதந்தான் நரீஸ். சக்தியின் உதவியால் ஒரு வாரத்தில் வாடகைக்கு வீடு கிடைத்தது. 1700 சதுர அடியில் பிரமாதமாக இருந்தது. வாடகை 10,000 ரூபாய், முன்பணம் 70,000. கலந்து ஆலோசித்தார்கள். அடுத்த சில மாதங்களில் புது வீடு கட்டலாம் என்று முடிவை செய்து விட்டார்கள். மளமளவன வேலை நடந்தது. வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் 5 லட்சம் ரூபாயில் அடங்கிவிட்டன. மேசை, நாற்காலிகள், திரைச்சீலைகள், டிவி, ஃப்ரிட்ஜ், கட்டில், வாஷிங் மிஷின் என எதையும் விடவில்லை. அம்மாவுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு நகைகள், பல ஆயிரம் ரூபாய்க்கு துணிமணிகள், ஏறத்தாழ 15 லட்சம் காலியாகிவிட்டது. படப்பிடிப்பு முடிந்து வந்து கார் வாங்கி கொள்ளலாம் என்று நினைத்தார்கள். கிராமத்தில் ஒரு குச்சி வீடும் அடுப்பும் கயிற்றுக்கட்டிலும் களத்துமேடும் வெறுப்பாக இருந்தது. இங்கே அத்தனையும் மாறி எல்லா வசதிகளும் வந்துவிட்டன. வீட்டை சுத்தம் செய்து துணி துவைக்க, வீடு பெருக்க என்று ஒரு வேலைக்காரி நியமிக்கப்பட்டாள். அம்மாவுக்கு சமையல் வேலை மட்டும்தான். என்னங்க, முத்தாட்ட ஒரு பிள்ளைய பெற்றிருக்கோம். புண்ணியண்டி, படப்பிடிப்புக்காக அவன் வெளியூர் போனப்புறம் நான் கிராமத்துக்கு ஒரு முறை போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. அடுத்த வாரமே காஷ்மீருக்கு புறப்பட்டு விட்டான் நரீஸ். 1 மாத காலம் அங்கே படப்பிடிப்பை முடித்து கொண்டு திரும்பினார்கள். முதல் படத்தில் இருந்த பயம் விலகி இப்போது ஒரு சுகம், சுவை வந்துவிட்டது. நடிப்பது சுவாரஸ்யமாக இருந்தது. இங்கு வந்ததும் 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கிவிட்டான். உற்சாகமாக இருந்தான். கல்லூரிக்கு போக முடியாமல் படிப்பை நிறுத்திவிட்டான். இடைவிடாது படப்பிடிப்பு, டப்பிங் வேலைகள் என தொடர்ந்தனர். அடுத்தடுத்த படமும் அதே சூப்பர் டூப்பர் ஹிட். நரீஸ் எங்கேயோ போய்விட்டான். அதுவும் குறிப்பாக பாடல்கள் அமர்க்களம். அறிமுகமாகி ஒரே ஆண்டில் 3 படங்களை தந்துவிட்டு 3மே ஹிட்டாகும் ஒரே கதாநாயகன் நரீஸ் தான். பிரபலமானவர்கள் மண்ணை கவ்வி கொண்டிருந்த காலகட்டம் அது. அடுத்தடுத்த தயாரிப்பாளர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். அதில் ஒருவர் பெரிய ஆள். தம்பி, நமக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க. யாரு திரைக்கதை, இயக்குனர்? பிரபலமான 2 பேரை சொன்னார். சரி, செய்யலாம். மற்ற விஷயங்கள் நீங்களே உங்க சம்பளத்தை சொல்லுங்க தம்பி. என்ன தர்றதா இருக்கீங்க? 3 படம் மெகா ஹிட். இன்னைக்கு முதல் இடத்துல நீங்க தான். அதனால 75 லட்சம். சரி, கொடுங்க. நாளைக்கு முன்பணத்தோட வர்றேன். முன்பண பேச்சே இல்ல, முழு பணத்தையும் கொண்டு வந்துடுங்க. அவர் போனதும் அப்பா அம்மா அருகில் வந்தார்கள். தம்பி, 75 லட்சமா? ஆமாப்பா, இன்னும் 4 தயாரிப்பாளர்கள் இந்த வாரத்துல வரப்போறாங்க. கடவுளே, உன்னால முடியுமா தம்பி? அவ்வளவுதான். வருஷ கடைசி வரைக்கும் தேதிகளை கொடுத்துட வேண்டியதுதான். இப்படியா லட்சுமி ஒரேடிய கூரைய பிச்சுக்கிட்டு கொட்டுவா? அடுத்தடுத்து 3 பெரிய தயாரிப்பு நிறுவனங்களில் நரீஸ் ஒப்பந்தமானதும் அந்த துறையில் பொறாமையும் புகைச்சலும் தொடங்கிவிட்டது. தொடர்ந்து தோல்வியை தழுவி கொண்டிருந்த சில நடிகர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் கவிழ்ந்துவிடும் அபாயமும் உண்டு என்பதை உணர்ந்தே இருந்தான் நரீஸ்.
படங்களில் அவன் நடிக்கும் நேரம் போர்க்கால வேகத்தில் வீடு பிரம்மாண்டமாக தயாராகி வந்தது. அப்பா மாணிக்கம்தான் அதை அருகிலிருந்து கவனமாக பார்த்து கொண்டார். இப்படி ஒரு வாழ்க்கை வரும் என்று அவர்கள் இருவரும் நினைக்கவே இல்லை. முருகன் இரவு பகல் பாராமல் நடித்து கொண்டிருந்ததால் அவர்களிடம் பேசக்கூட அவனுக்கு நேரமில்லை. ஆனால் இங்கு எல்லா வசதிகளும் இருந்ததால் பிரச்சனை இல்லை. வீடும் அந்த படங்களும் முடியும் தருவாயில் இருந்தன. படங்கள் வெளியாவதற்கு முன்பே கிரக பிரவேசத்துக்கு நாள் குறித்து விட்டான். அப்பா அம்மாவை உட்கார வைத்துதான் செய்தான். சினிமா பத்திரிகை உலகம் திரண்டு வந்தது. விழா பிரமாதமாக நடந்தது. தனியார் தொலைக்காட்சி ஒன்று அதை பதிவு செய்தது. கிரக பிரவேசம் முடிந்த போது ஒரு பெரிய தயாரிப்பாளர் தன் அடுத்த படத்துக்கு நரிசை ஒப்பந்தம் செய்து 50 லட்சம் ரூபாய் முன்பணம் கொடுத்தார். சாப்பாடு முடிந்து கூட்டம் களைய தங்கமும் வெள்ளியுமாக பரிசு பொருட்கள் குவிந்து கிடந்தன. அடுத்த மாதமே இன்னொரு படமும் வெளியானது. பயங்கர தோல்வி. வெளியாகி 4 நாட்களுக்குள் பெட்டிக்கு திரும்பி விட்டது. அந்த தயாரிப்பாளருக்கு பலத்த அடி. இனி விழுந்துடுவான், இது லாட்டரி சீட்டு மாதிரி, இவன்லாம் நிக்க மாட்டான். விமர்சனங்கள் புறப்பட்டன. வா முருகா, உன்கிட்ட பேசி எத்தனை நாளாச்சு, உட்காரு. அப்பா அழைக்க நிமிர்ந்து பார்த்தான். தம்பி, இப்ப வசதியா இருக்கும், இனிமே கவனமா இரு. அந்த ஒரு படத்தோட தோல்வி பெருசா பேசப்படுது, கவலையா இருக்கு. எதுக்குப்பா? உன் சரிவுக்கு அது காரணமாயிட்டா? போகட்டும், வேணும்னு கேட்கல, வந்தது. இப்ப விட்டு போனா ஏன்னு கேட்க முடியுமா? முடியாதுப்பா. ஆனா மண் குடிசையில இருந்து மாளிகைக்கு வந்தாச்சு, திரும்பி போறது கஷ்டம்பா. திரும்பினான். அப்பா, அதுதான் விதின்னா நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். எழுந்து போனான். அப்பாவுக்கு அதிர்ச்சி. வீட்டில் இருக்க பிடிக்கவில்லை. நரிசுக்கு வெறுப்பாக இருந்தது. ஒரு படத்தின் தோல்விக்காக பெற்றவர்கள் கூட இப்படி மாய்ந்து போகிறார்களே, இது நியாயம்தானா? சுயநலம் வந்து விட்டதா? பணம் பார்க்காமல் எதிர்காலத்தை மட்டும் நினைச்சு கிராமத்துல வாழ்ந்த காலத்துல இருந்த தியாக உள்ளமும் பாசமும் எங்க போச்சு? புள்ள படிக்கணும், உசந்த நிலைக்கு வரணும்னு பட்டினி கிடக்க தயாரா இருந்த பெத்தவங்களா இது? மண் குடிசையில இருந்து மாளிகைக்கு வந்தாச்சு, திரும்பி போறது கஷ்டம். எத்தனை அப்பட்டமான சுயநலம்! இவங்களுக்கு நான் பணம் காய்க்கும் மரம், தயாரிப்பாளர்களுக்கு தொடர்ந்து வெற்றியை அளித்து வரும் கற்பக விருட்சம். என்னோட சின்ன சரிவை கூட இவங்க யாராலையும் தாங்கிக்க முடியாது. தனியாக நட்சத்திர ஓட்டல் அறையில் படுத்து புலம்பிக் கொண்டிருந்தான் முருகன். கொஞ்சமாக குடித்தால் தேவலை என்றிருந்தது. சினிமாவில் நடிக்க தொடங்கிய பிறகு சிகரெட், மது போன்ற பழக்கங்களை அவனால் தவிர்க்க முடியவில்லை. ஆனால் அளவோடுதான் இருந்தது, எந்த இடத்திலும் மீறவில்லை. மது அருந்தும் வசதியுடன் இணைந்த ஹோட்டல் அது. கொஞ்சம் போய் பருகினான். உயர்ந்த சரக்கு. உள்ளே போனதும் இனம் புரியாத ஒரு அமைதி கிட்டியதை போல இருந்தது. கொஞ்ச நேரம் அமர்ந்துவிட்டு வீட்டுக்கு புறப்பட்டான். இரவு 9 மணிக்குத்தான் உள்ளே நுழைந்தான். அவனே காரை ஓட்டிக்கொண்டு வந்திருந்தான். ஹாலில் அப்பா அம்மா டிவி பார்த்து கொண்டிருந்தார்கள். நின்ற நிலையில் அந்த வீட்டை ஒரு முறை பார்த்தான். அலங்கார விளக்குகளும் பர்னிச்சர்களும் உள்புற ஆடம்பரங்களும் பல லட்சங்களை வாங்கி விழுங்கி இருந்த அந்த வீடு ஒரு அரண்மனை போல அற்புதமாக இருந்தது. கிராமத்தில் வாழ்ந்த ஒரு சாதாரண முருகனுக்கு இது சாத்தியமா? நினைத்து பார்க்க முடியுமா இப்படி ஒரு வீட்டை? உள்ளே நுழைந்தான். சாப்பிடலாமா தம்பி? அருகில் வந்த அவர் மூக்கை உறிஞ்சினார். முருகா, குடிச்சிருக்கியா? ஆமா. பால் மாதிரி இருந்தியேப்பா, எதுக்கு இந்த விஷமெல்லாம் கலக்கணும் சொல்லுப்பா. அவன் பேசவில்லை. முருகா, உன் வெற்றிக்கு காரணம் உழைப்பு மட்டும் இல்ல, உன்னோட நல்ல குணமும் பழக்க வழக்கங்களும். அதை நீ மறக்க கூடாது. நிமிர்ந்தான். அம்மா முகத்தில் கவலையும் லேசான பதற்றமும் தெரிந்தன. அருகில் வந்தாள். தயவு செஞ்சு விட்டுருப்பா. வேண்டாம். நான் நிறைய குடிக்கல, நிதானத்துலதான் இருக்கேன். வேண்டாமே, இதுவும் வேண்டாமே தம்பி. வேணும். மண் குடிசையில இருந்து மாட மாளிகைக்கு வந்தவங்களால திரும்ப முடியல இல்லையா? சொன்னது நீங்க. உங்களை இதுல இருக்க வைக்க நான் படுற கஷ்டமும் படபடப்பும் கொஞ்சம் இல்ல. அதை தணிச்சுக்க எனக்கு ஒரு வடிகால் வேணும், அதான் குடிச்சேன். இருவருக்கும் சரியான அடி. லேசாக தள்ளாடியபடி உள்நோக்கி நடந்தான். அப்பா முகம் சிவந்து விட்டது. வேணி, நம்மளை இவன் கேவலப்படுத்துறானா? ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நிச்சயமா இது கேவலம்தான். உங்களுக்கு தேவை வசதியான வாழ்க்கை, அதை தந்தாச்சு. நான் எப்படி போனா என்னன்னு நாசுக்கா கேக்குறான். கோவப்படாதீங்க.
படாம நான் அவனை பெத்தவன். சரிங்க, அவனுக்கும் பிரச்சனைகள் இருக்கு. வெற்றிகள் குவியும் போது உச்சத்துல தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு தோல்விக்கு இத்தனை கடுமையான தாக்குதலை தர்றாங்களே, தளராம நிக்கிற சக்தி வேணும் இல்லையா? 20 வயசு கூட ஆகலையே. அதனால நமக்கு சுத்தமா எதுவுமே பிடிக்கலனா கிராமத்துக்கே திரும்பணும். முடியுமா? மாணிக்கத்தின் கண்களில் அதிர்ச்சி இருந்தது. மாணிக்கம் பேசவில்லை. முடியாது என்பது அவரிடம் அப்பட்டமாக தெரிந்தது. இனிமே கொஞ்சம் முன்ன பின்னத்தான் இருப்பான், சமாளிக்கணும். மாணிக்கம் பேசாமல் உள்ளே போய்விட்டார். வேணி அப்படியே உட்கார்ந்து விட்டாள். சற்று முன் வயிற்றில் இருந்த பசி தொலைந்து போயிருந்தது. ஒரு துரும்பை கூட கிள்ளி போட வேண்டாம். இங்கு கிராமத்தில் இப்படியா? ஈர விறகை வைத்துக்கொண்டு வீடு முழுக்க புகைச்சலாக மாறி கொஞ்சம் கஞ்சி காய்ச்சுவதற்குள் படும் துன்பம். ரேசன் அரிசியை வாங்க நீண்ட வரிசை. எதையும் சுதந்திரமாக செய்ய முடியாத பொட்டல் கிராமம். எத்தனை கஷ்டங்கள்! இன்று ராஜ வாழ்க்கை. ஒருவன் உழைப்பில் பல பேர் உட்கார்ந்து சாப்பிடும் சுகம். அவசரப்படக்கூடாது. அடக்கி வாசிக்க வேண்டும். அவரையும் கட்டுப்படுத்த வேண்டும். அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வந்து கொண்டே இருந்தன. 4-5 பட கம்பெனிகள் பல லட்சங்களை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தன. மன்னிக்கணும், இது மாதிரி செய்யாதீங்க. நான் யார்கிட்டையும் முன்பணம் வாங்க போறதில்ல. இதுவரைக்கும் நான் நடிச்சு வெளியானவை 6 படங்கள். அதுல 5 வெற்றி, 1 தான் தோல்வி. வெற்றி தோல்விய யாரும் கணிக்க முடியாது. 2மே எல்லாருக்கும் உண்டு. அத புரிஞ்சுக்காம ஒரு தோல்விக்கு என்னை கிழிச்சு நாரா தொங்க விட்டுட்டீங்க. என்னால தாங்க முடியல. அதனால நான் நிதானப்படுத்திக்கிட்டு படங்களை தேர்வு பண்ணி ஒப்புக்கிறேன். யாரும் பேசவில்லை. இவனால் நாம் சம்பாதித்து விட வேண்டும் என்ற வெறி மட்டும் தலை தூக்கி நின்றது. அவர்கள் போய்விட்டார்கள். மேனேஜர் வந்தார். சார், இன்னைக்கு மட்டும் வந்த முன்பணத்தை நீங்க வாங்கி இருந்தா கிட்டத்தட்ட 2.5 கோடி. தேவையில்லை. நாளைக்கு படம் ஓடலைனா வேற மாதிரி பேசுவாங்க. இவனது நேரடி உதவியாளனாக இருந்த மேனேஜருக்கு ஊரில் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டதால் தொடர்ந்து வேலையில் இருக்க முடியவில்லை. போய்விட்டான். அடுத்த ஆள் வேண்டும். பணம் மற்றும் கால்ஷீட் என சகலமும் பொறுப்பாக புத்திசாலித்தனத்துடன் நிர்வகிக்க ஆள் தேவை. யார்? விளம்பரம் கொடுத்து ஏகப்பட்ட பேர் வந்து நிர்வகிக்கும் பொறுமை இல்லை. தெரிந்தவர்களிடம் சொல்லி வைக்க வேண்டும். விரைவில் ஆள் கிடைக்காவிட்டால் டென்ஷன் ஆகிவிடும். நெருங்கிய வட்டாரத்தில் சொல்லி வைத்திருந்தான். அன்று படப்பிடிப்பு நாள். காலையில் புறப்பட்டு கொண்டிருந்தான். உங்களை பார்க்க சார்லின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இருக்க சொல்லுங்க. கூடத்துக்கு வர அந்த சார்லி எழுந்து நின்று பவ்யமாக வணங்கினான். உட்காருங்க. என்ன விஷயம்? நான் நடிகர் சிங்கத்துக்கிட்ட மேனேஜரா இருந்தேன். உங்க வளர்ச்சி பற்றின ஒரு நிஜமான கருத்தை சொன்ன காரணமா அவர் எனக்கு கொடுத்த துன்பம் கொஞ்சம் இல்ல. அவர்கிட்ட இருந்து ஒரு விதமா தப்பிச்சு வெளியே வந்திருக்கேன். அப்படியா? இங்க மேனேஜர் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அதான் பார்க்கலாம்னு. என்ன எதிர்பார்க்குறீங்க? அதெல்லாம் உங்க விருப்பம். சரி, இன்னைக்கு நான் பிஸியா இருக்கேன். நாளைக்கு இதே நேரம் வாங்க, பேசிட்டு ஒரு முடிவுக்கு வரலாம். சரி சார். போய்விட்டான். நரேஷ் உடனே போன் போட்டு நம்பகமான வட்டாரத்தில் சார்லி பற்றி விசாரித்தான். அவன் சிங்கத்தின் சித்திரவதை தாங்காமல் வெளியே வந்தது நிஜம் என சொல்லப்பட்டது. திறமையான மேனேஜர் என்றார்கள். மாலைக்குள் இன்னும் ஒருவரை கேட்டுவிட்டான். திருப்திகரமான பதிலே கிடைத்தது. சரி, சார்லியை சேர்த்து கொள்ளலாம். மறுநாள் காலை சொன்ன நேரத்துக்கு சார்லி வந்து விட்டான். உங்களுக்கு வேலை தர்றேன். முதல்ல 1 மாசத்துக்கு உங்க நடவடிக்கையில எனக்கு திருப்தியும் நம்பிக்கையும் ஏற்பட்டாதான் உங்க வேலை நிரந்தரமாகும். சரி சார். சார்லிக்கு 38 வயது இருக்கலாம். அனுபவ ரேகைகள் கண்ணில் இருந்தன. மறுநாள் முதல் சார்லி வேலைக்கு வர தொடங்கிவிட்டான். இவனும் ஒரேடியாக பொறுப்புகளை தராமல் படிப்படியாகத்தான் ஒப்படைத்தான். சார்லியின் சாதுரியம், நிர்வாக திறமை எல்லாமே வியக்க வைத்தன. பக்கா சினிமா குணங்கள் இருந்தன. அதையும் கடந்து நல்ல ஒரு தோழனாகவும் சார்லி உருவாகி வருவது தெரிந்தது. தனிமை ஒரு மாதிரி எந்திரத்தனத்தை உண்டாக்கி இருக்க சார்லியால் அது உடைய தொடங்கியது. அவனது கலகலப்பான பேச்சு, நடவடிக்கைகள் எல்லாமே ஒரு நல்ல மாற்றாக அமைந்தது. சார்லி தன் பக்கம் படிப்படியாக முருகனை இழுக்க தொடங்கினான். இந்த 6 படங்களில் முன்னணி இளம் கதாநாயகிகளுடன் இணைந்து நரிஸ் நடித்திருந்தாலும் எல்லாமே நடிப்புடன் மட்டும்தான். அதற்கு மேல் கடக்கவில்லை. சிகரெட், மது போன்றவற்றை அவன் பழகி கொண்டாலும் பெண்கள் விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தான். சினிமா உலகில் அதுதான் புதைக்குழி என்று ஓரளவு தெரிந்து வைத்திருந்தான். இவனை வசீகரிக்க பெண்களின் கூட்டமே ஒன்று அலைந்து கொண்டிருக்கிறது. முருகன் மாட்டவில்லை. அதற்காக சார்லி அவனை புகழ்ந்து தள்ளி கொண்டிருந்தான். குடும்பத்தில் இவனுடைய அப்பா அம்மாவுடனும் நெருங்கி பழகிவிட்டான்.
முருகன் சின்ன பையன், நீ அவன் கூடவே இருக்கிறது எங்களுக்கு ஆறுதலா இருக்கு சார்லி. சம்பளம் தர்ற காரணமா அவர் எனக்கு முதலாளி, மத்தபடி என் சொந்த தம்பிதான். ஏற்கனவே எங்கே போனாலும் நரீஸுக்கு ஓரளவு ரசிகர் கூட்டம் உண்டு. சார்லி தலைக்கு இவ்வளவு என்று கொடுத்து 100 பேரை அமர்த்தி படப்பிடிப்பு நேரத்தில் கூட்டம் கூட்டினான். ஒரு பத்திரிகையாளருக்கு தகவல் கொடுத்து வரவழைத்தான். அவர் புகைப்படத்துடன் செய்தி எழுதினார். திருப்பதிக்கு அடுத்தபடியாக நரீஸை பார்க்கத்தான் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது என்று செய்தி. அது சினிமா வட்டாரத்தில் நரீஸ் மேல் அதிக நம்பிக்கையை ஊட்டியது. இவனுக்கென்று ஒரு கூட்டம் ஊருக்கு ஊர் இருக்கிறது, எப்படியும் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து படத்தை ஓட்டி விடுவார்கள் என்ற நம்பிக்கை துளிர்விட்டது. அதனால் மறுபடியும் தயாரிப்பாளர் கூட்டம் வாசலில். நரீஸ் உற்சாகமாகிவிட்டான். சார்லியின் விளம்பர யுக்தி பெருமளவுக்கு தனக்கு கை கொடுக்கிறது என தெரிந்தது. கண்களை மூடிக்கொண்டு பல பொறுப்புகளை தந்துவிட்டான். அவன் வந்ததால் பல நன்மைகள் இருந்தது நிஜமென்றால் குடிப்பழக்கம் அதிகமாகிவிட்டது. தினசரி மாலை 6 மணி கடந்துவிட்டால் குடித்தே ஆக வேண்டும் என்ற நிலை உருவாகிவிட்டது. அப்பா இதை கவனித்தார். சார்லியை அழைத்தார். தம்பிக்கு குடிப்பழக்கம் அதிகமாகுதே, நீ கூடவே இருக்கியே, நிறுத்த பாரேன். சார், இந்த தொழில்ல சில விஷயங்களை தவிர்க்க முடியாது. குடிக்கட்டும், எல்லை மீறாம நான் பாத்துக்கிறேன். அவனை பத்திரமா பாத்துக்கோ. என்ன சந்தேகம் அதுல? என் கடமை தானே அவரை பாத்துக்கிறது. அது போதும்பா. அன்று படப்பிடிப்பில் இருந்தான் முருகன். ஒரு கிளப்பின் திறப்பு விழாவுக்கு அழைப்பு வந்திருந்தது. அதெல்லாம் எங்க மேனேஜர் பார்த்துப்பார், அவரை தொடர்பு கொள்ளுங்க. சற்று நேரத்தில் ஷார்ட் இடைவெளியில் சார்லி அருகில் வந்தான். இந்த கிளப் திறப்பு விழா 7 மணிக்கு மேலதான், நமக்கு ஷூட்டிங் பேக்கப் ஆயிடும். சரி, எனக்கு தெரியாது, ஏற்பாடு பண்ணிக்கலாம்னா பண்ணு. இப்போதெல்லாம் அப்பா அம்மாவிற்காக நேரம் ஒதுக்குவதே இல்லை. பேசினாலும் எரிச்சலோடு தான் பேசுவான். எதுக்கு தேவையில்லாத என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? எதுனாலும் சார்லி கிட்ட பேசுங்க. சார்லிக்கு சரினா எனக்கும் சரிதான், அப்பா அவ்வப்போது கூறுவார். எதுக்குடி வாயை கொடுத்து மாட்டிக்கிற? எனக்கு சுத்தமா பிடிக்கலைங்க. என்ன பிடிக்கல? அந்த சார்லியோட ஆதிக்கம் இந்த வீட்ல அதிகமாகுதோன்னு தோணுது. பெத்த தாய் தகப்பனை விடவா எங்கிருந்தோ வந்த சார்லி உசத்தி. வேணி, 24 மணி நேரமும் அவன்தான் இவன் கூட இருக்கான். இவனோட எல்லா வேலைகளையும் பாத்துக்கிறான். அப்புறம் சரி சரி, தாலி கட்டிட்டு ஒருத்தி வந்தா சார்லியோட காலை முதல்ல உடப்பா, அப்ப அடங்கும். இரவு 7:30 மணிக்கு கிளப் திறப்பு விழாவுக்கு வந்தான் நரீஸ். முருகன் சார்லியை அருகில் அழைத்தான். இது நைட் கிளப்பா? அப்படித்தான் தெரியுது. இது மாதிரி உனக்கு நான் வர்றேனா என் இமேஜ் அடிபடாதா? படுந்தான். எப்ப பிரஸ் கவரேஜ் இருந்தா, இன்னைக்கு இங்க அது இல்லையே. எனக்கு பிடிக்கல சார்லி, இந்த நடனத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். மது பரிமாறப்பட்டது. வந்திருந்த ஆசாமிகள் பருக ஆரம்பித்தார்கள். நரீஸ் மெல்ல குடித்தான். காப்பரை ஆடும் பெண் வட்ட வடிவு மேஜையில் தோன்றினாள். பல வண்ண விளக்குகள் மேடைக்கு வெளிச்சமிட நடனம் தொடங்கிவிட்டது. சார்லி நாசுக்காக நழுவி விட்டான். அவள் மேடையை விட்டு இறங்கி ஆடிக்கொண்டே விருந்தாளிகளை குஷிப்படுத்த தொடங்கினாள். நரீஸ் மேல் அவள் கவனம் அதிகமாக இருந்தது. அவன் மது அருந்தி கொண்டிருந்தாலும் காப்பரை பெண்ணின் ஸ்பரிசத்தை நெருக்கத்தை விரும்பவில்லை. மறுபடியும் மது பரிமாறப்பட்டது. நரீஸ் சாப்பிட்டான். நடை தள்ளாடியது. காலை எழுந்து அம்மா குளித்து விட்டு வந்தாள். அப்பா காஃபி குடித்தார். என்னங்க, ராத்திரி முருகன் வரவே இல்லையே? விடு, வேலை இருந்திருக்கும். கார் வந்து நின்றது. சார்லி இறங்கி வந்தான். முருக வரலையாப்பா? படப்பிடிப்பு முடிய மணி 3 ஆச்சு. அப்படியே படுத்துட்டார். வருவார் கொஞ்ச நேரத்துல. 9:30க்கு மேல் ஆகிவிட்டது. இன்னும் முருகன் வந்த பாடில்லை. சார்லி, இப்படி வா. என்ன சார்? என் புள்ள சினிமாக்காரன், நீ அவன் மேனேஜர். நீங்க எப்படி வேணும்னாலும் நடக்கலாம். ஆனா எங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, தெரியுமா? முருகன் நல்லா தான் இருந்தான். இப்பதான் கொஞ்ச நாள குட்டி சுவரா இருக்கான். சார்லியை ஓரக்கண்ணால் பார்த்தாள் அம்மா. நான் வர்றேம்மா. அதே நேரம் அங்கே நரீஷின் காட்சிகள் முடிந்துவிட புறப்பட்டான். அறைக்கு வந்தான். சார்லி, போகலாம். சார்லி எழுந்து வந்தான். எதிரே நின்றான். நான் வேலையை விட்டு நின்னுக்கிறேன். சார்லி, என்ன சொல்ற? காரணம் வேண்டாம். பரஸ்பரம் அன்பா இருந்தோம். எனக்கு ஒரு குறையும் நீங்க வைக்கல. அதுக்காக உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். நான் விலகிக்கிறேன். நில்லு. தோளில் கைப்பதித்து நிறுத்தினான். என்ன? உன்னை போக விட மாட்டேன். எனக்கு காரணம் தெரிஞ்சே ஆகணும். வேண்டாம், பெத்தவங்க கிட்ட இருந்து பிள்ளைய பிரிச்சேன்னு எனக்கே பழி. 1க்கு 2ஆக பற்ற வைத்தான். நீ போக கூடாது சார்லி. இத வேற மாதிரி டீல் பண்ணிக்கிறேன். புறப்படு வீட்டுக்கு.
ஐயோ நான் வரல, நீ வர்ற, எதுவும் பேச வேண்டாம், நான் பேசிக்கிறேன். சரி, ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, கொஞ்சம் ஊத்தி தரட்டுமா? கொடு, கண்டிப்பா வேணும். சார்லி ஊற்றி கொடுக்க நரிஸ் அதை மடக் மடக்கென குடித்தான். காரில் ஏறிக்கொண்டார்கள். கண்கள் இரத்த பழமாக சிவந்திருந்தன. சார்லி, எல்லாரும் சுயநலக்காரங்க. ஆமாங்க, நீ ஒருத்தந்தான் என் பக்கம் பேசக்கூடியவன். தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத. இல்ல, போக மாட்டேன், சத்தியம் பண்ணு. சார்லி தலையில் அடித்தான். அப்பா மாணிக்கம் சாப்பிட்டு கொண்டிருந்தார். அம்மா பரிமாறி கொண்டிருந்தாள். வாசலில் கார் வந்து நின்றது. இறங்கிய நரீஸ் லேசாக தள்ளாடி உடனே தடுக்கி விழ சார்லி தாங்கி பிடித்து கொண்டான். ஃபுல்லா ஏத்திட்டு வர்றான், நீ வாயை கொடுக்காதடி, புரியுதா? அப்பா சொல்ல அம்மா கவலையுடன் தலையசைத்தாள். நரீஸ் படியேறி வந்தான். ஒரு புயலுக்கான ஆரம்ப அமைதி அங்கே குடியிருந்தது. சார்லி தயங்கி நின்றான். நரீஸ் திரும்பி பார்த்தான். நீ உள்ள வா. இருக்கட்டும், உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொல்ல எந்த நாய்க்கும் இந்த வீட்ல அதிகாரம் இல்ல. அம்மா திகைத்து போய் அப்பாவை பார்த்தாள். பேசாம இரு, அவன் பேசல, உள்ள போன சரக்கு பேசுது. அருகில் வந்தான். என்ன சாப்பாடு? பாத்திரங்களை திறந்து பார்த்தான். அம்மாவை ஏறிட்டான். பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் அவன் ஒரு முழு குடிகாரனாக நின்ற போது லேசாக நடுங்கியது. இந்த வீட்ல என் சார்லியை நோகடிச்சது யாரு? உறக்க கேட்டான். சார்லி அருகில் வந்தான். பேசாம இருங்க, போய் படுங்க. சும்மா இரு, உன்னை அவமானப்படுத்தினவங்களை கிழிக்காம இன்னைக்கு நான் படுக்க போறதில்ல. அம்மா முகத்தில் மறுபடியும் பீதி. எனக்கு என்ன பயம்? நேரா கேக்குறேன், ஒன்னதான். அம்மாவுக்கு நேராக விரல்களை நீட்டினான். என்னங்க? நீ உள்ள போவேணி. இரு, போகாத. எங்க பயந்து ஓடுற? நில்லு. நீ போவேணி, நான் சொல்றேன். மாணிக்க மதட்ட வேணி நகர பாய்ந்து அவள் கைகளை பிடித்தான் நரீஸ். அப்பாவின் கோபம் உச்சந்தலைக்கு ஏறிவிட்டது. ஆவேசமாக விட்டார் ஒரு உதை. நரீஸ் பந்தாக சுரண்டு தூரத்தில் போய் விழுந்தான். என்னங்க? கொன்னுடுவேன், இங்க நின்னா. போடி உள்ள. திரும்பினார். தரையில் கிடந்த நரீஸை சார்லி எழுப்பி கொண்டிருந்தான். நாயே, மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்து பெத்த தாயை மிரட்டுறியா? அடுத்த வார்த்தை பேசுனா செருப்பால அடிப்பேன். சார், அவர் உங்க பிள்ளை, இந்த சமூகத்துல அந்தஸ்து உள்ளவர், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. எனக்கு நீ மரியாதையை கத்து தரியாடா? என் பொண்டாட்டி சொன்னது என்னடா தப்பு? நீ வந்தப்புறம்தான் என் பிள்ளை கெட்டு குட்டி சுவராயிட்டான். நரீஸ் ஆவேசமாக எழுந்தான். சார்லியை ஏதாவது சொன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். போட்டதை தின்னுட்டு ஒரு மூளையில முடங்கி கிடக்கிறதா இருந்தா இருங்க, இல்லைனா பொத்திக்கிட்டு ஊரை பார்க்க போயிடுங்க. அப்பா ஆடி போனார். இங்க சார்லி வச்சதுதான் சட்டம். கேட்டுட்டு இருக்கிறதா இருந்தா இருக்கலாம், இல்லைனா விடிஞ்சதும் மூட்டையை கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். அவன் தள்ளாடி நடந்து போக சார்லி அவரை எகத்தாளமாக பார்த்தபடி நடந்தான். அப்படியே நின்றார் அப்பா. உடம்பு முழுக்க சேற்றில் விழுந்த தினசில் அருவருப்பாக இருந்தது. நிற்க முடியாமல் உட்கார்ந்து விட்டார். அம்மா வந்தாள். என்னங்க? ஏறத்தாழ வெளியில போக சொல்லியாச்சு வேணி. நாளைக்கு விடிஞ்சதும் மூட்டையை கட்டலாம். எங்க? நமக்கு வேற எந்த இடம் தெரியும்? கிராமத்துக்கு தான். இருங்க, அவசரப்பட வேண்டாம். அவன் செருப்பால அடிச்சாலும் இங்கேயே இருக்கலாம்னு சொல்றியா? இப்ப நமக்கு ரோசத்தை விட விவேகம் ரொம்ப முக்கியங்க. அப்படின்னா நீங்களும் நானும் முருகனுக்கு பாதுகாப்பு கவசம், கர்ணனோட கவச குண்டலங்களை பறிச்ச மாதிரி நம்மள முருகன் கிட்ட இருந்து பறிச்சு வீச பாக்குறான் இந்த சார்லி. அப்பா நிமிர்ந்தார். நம்மள துரத்திட்டா முழுமையா நம்ம பிள்ளைய தன் கைக்குள்ள கொண்டு வந்துடலாம்னு திட்டம். விடக்கூடாது, பொறுத்துக்கணும். நம்ம பிள்ளை பாதுகாப்பான ஒரு வளையத்துக்குள்ள வர்ற வரைக்கும் பொறுத்துக்கணும். எனக்கு எதுவுமே புரியலடி. புரியணும். நாளைக்கு முருகன் படப்பிடிப்புக்கு போனப்புறம் அந்த கதாசிரியர் சக்தியை போய் பார்க்கலாம். அவர் புத்திசாலி, நமக்கு நல்ல ஆலோசனைகளை தருவார். காலை 8:30 மணிக்கு கண் விழித்தான் முருகன். தலை முழுக்க பாரமாக இருந்தது. கண்களை திறக்க முடியவில்லை. சார்லி தான் எழுப்பினான். படப்பிடிப்பு இருக்கு, ரத்து பண்ணிடலாமா? வேண்டாம் சார்லி, லேட்டா போகலாம். வேண்டாம், ரத்து பண்ணிடுறேன். என்னவோ செய், என்ன தனியா விடு, போ. சார்லி அந்த படத்தின் இயக்குனருக்கு போன் செய்தான். சாரால இன்னைக்கு வர முடியாது, உடம்பு சரியில்லை. முக்கியமான சீன்யா, இதை விட்டா கதாநாயகியோட தேதி இல்ல, ரொம்ப கஷ்டம். படம் வெளியாகிற நாளை கூட முதல்லயே சொல்லியாச்சு. அப்புறம் நான் சாகத்தான் வேணும். சாரி சார், அவரால் முடியாது. ஐயோ, தயாரிப்பாளருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்?
சார்லி ரிசீவரை வைத்து விட்டான். முருகன் காலை 11 மணிக்கு மறுபடியும் கண்களை திறந்தான். இப்போது நன்றாக தெளிந்திருந்தது. ஹாலில் அப்பா அம்மாவுடன் அந்த தயாரிப்பாளர் பேசிக் கொண்டிருந்தார். முருகன் கீழே வர அவர் ஓடி வந்தார். என்னங்க இது, பல லட்சங்களை வாரி இறைச்சு செட்டு போட்டிருக்கேன், நீங்க வராம இருந்தா எல்லாம் வேஸ்ட். என்னால முடியல. அப்படி சொல்றது முறையா? நீங்க உச்சிக்கு வந்துட்ட நேரத்துல இப்படி பேசினா மார்க்கெட் சரசரன்னு இறங்காதா? அத பத்தி நான் தானே கவலைப்படணும். நாங்க தான் பணம் போட்டிருக்கோம், நடினா நீங்க வந்து நடிக்கணும். மிரட்டலா? நிச்சயமா. என்ன நீ நஷ்டப்படுத்தினா உன்னை நாரடிச்சு சினிமாவை விட்டு இறக்கல, பேரை நான் மாத்திக்கிறேன். இருங்க சார், அவசரப்படாதீங்க. அப்பா கெஞ்சினார். அந்த தயாரிப்பாளர் போய்விட்டார். அப்பா அருகில் வந்தார். முருகா, இப்படி செய்யறது நியாயமாப்பா? கடுமையா உழைச்சு படிப்படியா ஏறி வந்திருக்க, ஒரே நொடியில அதை கெடுத்துக்கலாமா? திரும்பினான். நீங்க இன்னும் வீட்டை விட்டு போகலையா? முருகா, ராத்திரி போதையில பேசினாலும் இப்பவும் நான் மறுக்கல. தம்பி, உனக்கு புத்தி கெட்டு போச்சா? உனக்கு ஊத்தி குடுக்கறவங்களுக்கு உள்நோக்கம் நிச்சயமா இருக்கு. சார்லி அருகில் வந்தான். நரீஸ், இந்த 2 கிழடுகளை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளு. முருகா, அவன் என்ன சொல்றான்னு கேட்டியா? அவனோட வாய இந்த நேரத்துக்கு நீ கிழிச்சிருக்க வேண்டாம். முருகன் தத்தளித்தான். அப்பாவிடம் வந்தான். 2வது முறையா சொல்றேன், வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க. வேணி ஆவேசமாக வந்தாள். போக மாட்டோம். எங்களை மூட்டை கட்டி அனுப்பிட்டு மொத்தமா உன்கிட்ட சுருட்ட சில பேர் திட்டம் போட்டாங்க. அவங்கள ஜெயிக்க விட மாட்டோம். என்னங்க, பேசுறது நம்ம பிள்ளை, அவனுக்கு நம்ம கிட்ட உரிமை இருக்கு, ரோசப்பட வேண்டாம். சார்லி இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. முருகன் ஒரு மாதிரி நிலை குலைந்தான். சார்லியை பார்த்தான். என்ன கொஞ்சம் தனியா விடு சார்லி, நீ போய் மத்த வேலைகளை கவனி. ஆமா, மத்த வேலைகளை நான் இனி கவனிக்க தொடங்கலாம். சார்லி அழுத்தமாக சொல்லிவிட்டு 4 அடி நடந்தவன் திரும்பி வந்து, நரீஸ், நான் இல்லாத நேரம் யாரும் உன்கிட்ட பேசக்கூடாது, பேச விடாத, புரியுதா? பெத்தவங்க கூட பணத்தாசை பிடிச்சவங்க தான், ஜாக்கிரதையா இரு. போய்விட்டான். அம்மா பேச எழுந்தாள். என்கிட்ட யாரும் பேச வேண்டாம். நரீஸ் சொல்ல, பேச எதுவும் இல்லப்பா, தனக்கு தானே குழி வெட்டிக்கிறவங்கள யாரால தடுக்க முடியும்? அப்பா அம்மா இருவரும் சக்தியின் எதிரே இருந்தார்கள். அப்பா சகலத்தையும் கொட்டி தீர்த்தார். முடித்த போது அழுது விட்டார். நாங்களும் நல்லா இருக்கோம் தம்பி. இப்ப கிராமம்தான் கதினா போயிடுவோம். ஆனா உச்சத்துக்கு போனவன் ஊர் சிரிக்கும்படியா நடக்கலாமா? இதோ பாருங்கண்ணே, முருகனை ஒரு விஷப்பாம்பு சுத்திட்டு இருக்கு. அது கடிக்காம விடாது. அந்த விஷம் தலைக்கேறி அவன் உயிருக்கு போராடி மீண்டு வரணும். அதை நீங்க யாரும் தடுக்க முடியாது, விட்டுருங்க. ஐயோ, வேற வழி இல்லனே. சினிமா உலகத்துல நிறைய கத்துக்கணும். அனுபவம் தான் அவனுக்கு வாத்தியார். திருந்தும் போது எதையெல்லாம் இழக்க போறான்னு தெரியல. ஆனா அந்த இழப்புகள் தான் பக்குவப்படுத்தும். நான் சொன்னபடி நீங்க செய்யுங்க. ரொம்ப நன்றிங்க. இருவரது பொருட்களும் ஹாலில் இருந்தன. முருகன் வெளியே வந்தான். அப்பா பேசவே இல்லை. அம்மா அருகில் வந்தாள். நாங்க புறப்படுறோம் தம்பி. எங்கன்னு கேட்க மாட்டியா? பதிலே இல்லை. ஓ நிழல்ல இருக்க வேண்டியவங்க நாங்க, எங்களை வீட்டை விட்டு அனுப்புற. பெத்த தாய் தகப்பன வீதியில அலைய விட்டவங்க சந்தோஷமா இருக்க முடியுமா ராசா? முருகன் பேசவில்லை. எத்தனை அவமானப்பட்டாலும் உன்னை நாங்க சபிக்க மாட்டோம், புரியுதா? ஏன்னா உன்னை பெத்தவங்க நாங்க. வேணி, போதும் உன் சொற்பொழிவு, புறப்படு. அம்மா கண் கலங்கினாள். இருவரும் வாசலை தாண்டி கொண்டிருந்தார்கள். முருகனுக்கு இதயத்தை யாரோ அழுத்தி பிசைவதை போல இருந்தது. ஒரு குற்ற உணர்ச்சி மனம் முழுக்க ஆக்கிரமிப்பு செய்திருந்தது. தாங்க முடியவில்லை. தடுத்து விடலாமா? சார்லி இவனது மன போராட்டத்தை எட்ட இருந்து கவனித்தான். இந்த நேரத்தில் குடிக்க வைத்து விட வேண்டும். ரொம்ப யோசித்தால் எனக்கு அது பாதகமாக அமைந்து விடக்கூடும். மது வகையறாக்களை கொண்டு வந்து பரப்பினான். வேண்டா சார்லி, வேணும். உங்க மனசுல நிறைய குழப்பங்கள் இருக்கு. இது உள்ள போனா தெளிவு வரும். சாப்பிடுங்க. நரேஷ் எடுத்து அவசரமாக விழுங்கினான். சார்லி அதை ஒருவித ரசனையுடன் பார்த்து கொண்டிருந்தான். மறுநாள் நரேஷ் படப்பிடிப்புக்கு புறப்பட்டு கொண்டிருந்தான். அவனது ஆடிட்டர் அவனை பார்க்க காத்திருந்தார். நரேஷ், உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். சார்லி விலகி போனான். சொல்லுங்க. அந்த சார்லி உங்க சொத்துக்களை சுருட்டத்தான் வந்திருக்கான். எல்லாத்துலயும் தலையிடுறான். இது நல்லதில்ல. நீங்க என்ன சொல்றீங்க? என்னை மாத்தி வேற ஆடிட்டரை ஏற்பாடு பண்ண போறான். எனக்கு நீங்க தான் வேணும்னு இல்ல, ஆனா பெத்தவங்களை கூட விரட்டியாச்சுன்னு கேள்விப்பட்டேன். சரியா ஷூட்டிங் போகாத காரணமா பல லட்சங்களை இழந்த ஒரு தயாரிப்பாளர் உங்களை கிழிச்சு கட்டிட்டு இருக்கார்.
உங்க வளர்ச்சியை பார்த்து பூரிச்ச வேணா இன்னைக்கு மனசு கலங்கி நிக்கிறேன். எது பால் எது சாக்கடைன்னு நீங்க மனசு தெளியணும். அப்புறம் உங்க இஷ்டம். எழுந்து போய்விட்டார். அப்படியே அதிர்ந்து உட்கார்ந்து விட்டான் முருகன். இப்போது மதுவின் பிடியில் இல்லாமல் தெளிவாக இருந்தான். சார்லி மேல் கோபம் வந்தது. ஆடிட்டர் சொன்ன சகலத்தையும் மறுபடியும் ஓட விட்டான். சார்லி, ஓடி வந்தான் அவன். நீ வேலையை விட்டு நின்னுக்கோ. ஏன்? உன்னை பத்தி நிறைய கடுமையான விமர்சனங்கள் இருக்கு. அது என்ன பலமா, ரொம்ப பலமா பாதிக்குது. உனக்கு நான் பணம் தர்றேன், போயிடு. சார்லி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. இப்ப டென்ஷனா இருக்கீங்க, கொஞ்சமா சாப்பிடுறீங்களா? வேண்டாம், போதையில என்னை இருத்தி நாசம் பண்ற நீ. போயிடு, என் கண் முன்னால நிக்காத, போயிடு. சரி போறேன், செலவுக்கு பணம் கொடுங்க. எவ்வளோ? 1 கோடி போதும். முருகன் மிரண்டு விட்டான். 1 கோடியா? அது போதுமா? முட்டாள், நீ ஒரு கொள்ளக்காரன்னு தெரிஞ்சு போச்சு. வெளியே போ, பணம் தர முடியாது. சல்லி காசு இல்ல, போ கத்தினான். அப்படியா? சரி, நான் போறேன். சில போட்டோக்கள் என்கிட்ட இருக்கு, அதை கொடுத்து போஸ்டர் அடிக்க சொல்லி இருக்கேன். வந்துடும். பட்டி தொட்டி எல்லாம் சிரிப்பா சிரிக்கும். என்ன போட்டோக்கள்? அத நான் சொல்றேன். அழகிய குரல் கணீரென கேட்டது. இருவரும் திரும்ப அந்த பெண் நின்று கொண்டிருந்தாள். யார் நீ? கேபரே டான்சர். உனக்கு இங்க என்ன வேலை? முக்கியமான வேலை. உங்களை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு செட்டில் ஆக வந்திருக்கேன். செருப்பால அடி, போலீஸ கூப்பிடுவேன். அவங்களுக்கும் இந்த போட்டோவுல ஒரு பிரதி கொடுக்கிறேன். என்ன போட்டோ? அந்த கவரை தந்தாள் அவள். முருகன் பதட்டத்துடன் அவசரமாக பிரித்தான். தூக்கி வாரி போட்டது. அவளுடன் முருகன் இருக்கும் அப்பட்டமான அபத்தமான 4-5 படங்கள். சார்லி அருகில் வந்தான், சிரித்தான். ஞாபகம் இருக்கா? கேபரைக்கு போனோமே ஒரு நாள், கிளப்பு திறக்க. அன்னைக்கு விடிய விடிய நீ இவ கூடத்தான் இருந்த. கிட்டத்தட்ட 60 போட்டோக்கள். முருகன் மிரண்டு போனான். இது கேமரா தந்திரம் இல்ல, எல்லாம் நிஜ போட்டோக்கள். இந்த படங்களை வச்சு நவீன காமசூத்திர புத்தகம் ஒன்னே எழுதலாம். டேய், முருகன் அலறினான். பேசக்கூடாது. இனி பேசணும்னா கூட சார்லியை கேட்டுதான் நீ பேசணும், புரியுதா? முருகனால் நிற்க கூட முடியவில்லை. சார்லி அருகில் வந்தான். ரத்தம் கொதிக்குதா? ரத்தம் இருக்கா உடம்புல? விஸ்கி தானே ஓடும். அட பாவி, உன்னை நம்பி பெத்த தாய் தகப்பனை கூட அலட்சியப்படுத்திட்டேனே. அது ஓ முட்டாள்தனம். சரி சரி, இனி பேசிட்டு நிக்க நேரமில்ல. நடந்த தப்ப உணர்ந்து பரிகாரம் தேடிக்கோ. பரிகாரமா? இவ கழுத்துல ஒரு தாலிய கட்டி உன் கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ. கல்யாணமா? இவளையா? பின்ன ஒரு அப்பாவி பெண்ணை கெடுத்துட்டு கல்யாணம் செஞ்சுக்காம தப்பிக்க முடியுமா? கெடுத்தனா? இவ ஒரு காபரை டான்சர், பல பேர்கிட்ட கெட்டு போனவ. அவளை நான் கல்யாணம் செஞ்சுக்க முடியுமா? அது உன் தலையெழுத்தா இருந்தா நீ தப்பிக்க முடியுமா பிரதர்? சார்லி, முருகன் பலமாக அலறினான். நீ கூச்சல் போட்டு லாபம் இல்ல கண்ணா. தெரு தெருவா பட்டி தொட்டிகள்ல உன் காமலிலை பரவாம இருக்கணும்னா கல்யாணத்தை முடி. இல்லைனா பின் விளைவுகளை நாளைக்கே சந்திக்க தயாரா இரு. என்ன சொல்ற? இந்த தேவதை உள்ள போகட்டுமா இல்ல வெளியே போகட்டுமா? முருகன் உடம்பு ஆத்திரத்தில் தடதடத்தது. அவனால் நிற்க கூட முடியவில்லை. ஒரு ஆண் என்பதையும் மறந்து அழுகை பீரிட்டது. சார்லி முகத்திலோ குரூரம் கொப்பளித்தது. முருகன் தன் அறைக்குள் நுழைந்து கதவை தாளிட்டு கொண்டான். அந்த புகைப்படங்கள் பொய்யல்ல. அன்று கிளப் திறப்பு விழாவுக்கு போன போது நன்றாக குடித்ததில் என்னை நான் மறந்து விட்டேன். குடித்ததில் ஏதோ கலந்திருக்கும். என்னிடம் உள்ள மிருகத்தை தூண்டிவிட்டு நான் தப்பாக நடக்கும்படி செய்துவிட்ட இரவு அது. சார்லி ஏற்கனவே திட்டமிட்டு நடத்திய சதி இது. அது புரியாமல் அவன் விரித்த வலையில் நான் விழுந்து விட்டேன். இதிலிருந்து தப்பிக்க முடியுமா? நான் இனி வாழத்தான் வேண்டுமா? தற்கொலை செய்து கொள்ளலாமா? அல்லது சார்லியை கொன்றுவிட்டு ஜெயிலுக்கு போகலாமா? பலவித முரண்பாடான சிந்தனைகள் போட்டி போட்டுக்கொண்டு மூளையில் குதிக்க அதன் ஆவேசம் தாங்காமல் துவண்டான் முருகன். ச்சே, அவசரப்பட்டு விட்டேனே. தொடர் வெற்றிகள் வரும்போது எத்தனை தெளிவாக இருந்தேன். இன்று எனக்கு என்ன நேர்ந்து விட்டது? இவனது கைப்பொம்மையாகி விட்டேனே. உடம்பு முழுக்க சூடானது. பயம் விரட்டியது. கதாசிரியர் சக்தியின் எதிரே அந்த தயாரிப்பாளரும் இயக்குனரும் இருந்தார்கள். அவர்கள் முகத்தில் டென்ஷன் பரவியது. சொல்லுங்க. படம் 8000 அடி வளர்ந்தாச்சு சார். 3 பாட்டும் ஷூட் பண்ணியாச்சு. மீதி படத்தை முடிச்சு ஆகணுமே. அவ வரமாட்டான்னு தோணுது. எடுத்த வரைக்கும் எடிட் பண்ணி போட்டு காட்டுங்க. நான் திரைக்கதையில மாற்றம் பண்றேன். நரிசோட க்ளோஸ்அப்ஸ் நிறைய இருக்கா? இருக்கு. அதை வச்சு சமாளிச்சுக்கலாம். கவலையே படாதீங்க.
அவன் படத்தை மாட்டி மாலை போடுங்க, மீதி கதையை நான் மாத்தி தர்றேன். சக்தி உட்கார்ந்து ராப்பகலாக உழைத்து ஒரே வாரத்தில் மாற்றப்பட்ட திரைக்கதை வசனத்தை தந்துவிட்டார். சக்தி சொன்னது போல் அவர்கள் செய்தார்கள், முடித்தார்கள். நாயகன் இல்லாமல் கதாநாயகி மேல் கதை போகும்படி உணர்ச்சி பூர்வமாக மாற்றப்பட்டிருந்தது. படப்பிடிப்பு தொடங்கிவிட்டது. பத்திரிகைக்கு மோப்பம் கிடைத்துவிட்டது. நரீஸ் வராததால் திரைக்கதையில் மாற்றம் செய்து அவர் இல்லாமலே படம் உருவாகிறது. இனி சினிமா துறையில் அவர் இல்லை என்பதற்கு இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டு. அந்த செய்தி பல பேரிடம் மாறி இறுதியாக நரீஷிடம் வந்து சேரும்போது அவன் அப்போதுதான் விழித்திருந்தான். நரீஸ் வேகமாக வெளியே வர எதிரே சார்லி. எங்க போற? நரீஸ் நிமிர்ந்தான். நீ யார் சார்லி? இதுக்கு ஒரு வார்த்தையில பதில் சொல்ல முடியாது நரீஸ். நான் நிழல மனுஷங்கிட்ட இருந்து யாரும் பிரிச்செடுக்க முடியாது, புரியுதா? நரீஸ் வேகமாக நடக்க சார்லியின் கை அவனது தோளில் விழுந்தது. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ, இல்லனா அம்மா தேவதையே போட்டோக்களை எடுத்துட்டு போலீஸுக்கு போ. இவன் எப்படி வெளியில நடமாடுறான் நான் பாக்குறேன். நரீஸ் சூடாகி விட்டான். அட பாவி, என்ன படத்துல இருந்து நீக்கிட்டு நான் இல்லாம படம் பண்றாங்க, அதை கேட்கணும். இப்ப விட்டுட்டா என்ன குழி தோண்டி புதைச்சிடுவாங்க. அதை என்கிட்ட சொல்லேன், போயிட்டு வா. அந்த பெண் அருகில் வந்தாள். நானும் உங்க கூட வரேன். நீ எதுக்கு? கேள்வி கேட்காத, கூட்டிட்டு போ. சார்லி உத்தரவிட்டான். இவளை எதுக்கு நான் கூட்டிட்டு போகணும்? இவளை நீ கூட்டிட்டு போகலனா போலீஸ் ஒன்ன கூட்டிட்டு போகும், சம்மதமா? நரீஸ் தலையில் கை வைத்தான். சரி வா. வாசலில் வந்து காரில் ஏறிக்கொள்ள சுவாதீனமாக அவனது அருகில் உட்கார்ந்து கொண்டாள். நரீஸ் காரை ஓட்ட தொடங்கினான். கொஞ்சம் போனதும் ஒதுக்குப்புறமாக ஓரிடத்தில் நிறுத்தினான். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எதுக்கு? சார்லி கிட்ட பேசிக்கங்க. நான் உன்கிட்ட தான் பேசணும். குரலை உயர்த்தினான். அவளிடம் ஒரு படபடப்பு தெரிந்தது. நீ நிச்சயமா கரைப்படாதவளா இருக்க முடியாது. அவள் பேசவில்லை. பல பேரை பார்த்தவ, இத்தனை நாள் வாழ்ந்தது அவள வாழ்க்கைத்தான், இல்லேன்னு மறுக்க முடியுமா? அவளது மௌனம் தொடர்ந்தது. நான் விரும்பி உன்னை அடையல. குடிக்கிற மதுவுல உணர்ச்சிய உசுப்புற எதையோ கலந்து என்ன நாசம் பண்ணிட்டீங்க. அந்த ராத்திரியில என்கிட்ட என்ன இருக்கு? ஒரு பெரிய பங்களா, கார், பேங்க்ல கொஞ்சம் பணம். இத மொத்தமா உறிஞ்சிட்டா சக்கையா துப்பிடலாம், அதானே? இந்த படங்களை காட்டி சார்லி அதைத்தான் செய்ய போறான், எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப நான் சொல்றேன், குடிக்க பழகிட்டேன். ஆனா பெண்கள் தொடர்பு எனக்கு இல்ல. நான் தொட்ட, அதுவும் என்ன அறியாம தொட்ட பெண் நீதான். முதல் பெண், கடைசி பெண்ணும் நீதான். அவள் நிமிர்ந்தாள். மனுஷ உடல்களோட சங்கமத்தை நான் விளையாட்டா கருதல, புனிதமா நினைக்கிறேன். அவள் பார்வையில் சொல்ல தெரியாத ஒரு உணர்வு இருந்தது. நீ சீரழிஞ்ச பொண்ணா இருந்தாலும் நான் தொட்ட குற்றத்துக்காக உன் கழுத்துல தாலி கட்ட தயாரா இருக்கேன். அவள் பார்த்தாள். அந்த தாலி ரொம்ப நாளைக்கு கழுத்துல இருக்காது. நீ விதவை ஆயிடுவ. ஏன்னா நான் சுத்தமானவன். சீரழிஞ்ச ஒருத்திய தொட்ட அருவருப்பான உணர்ச்சி எனக்குள்ள புழுதியா வீசி என்ன சாகடிச்சிரும். அவள் முகத்தில் வருத்தம் இருந்தது. இப்ப புறப்படு. இக்னிஷியனை உசுப்பினான். காரை வேகமாக கிளப்பினான். படப்பிடிப்பு நடக்கும் இடத்துக்கே நேராக வந்து விட்டான். ஏற்கனவே சக்தி சொல்லி இருந்தார், இந்த செய்தியை கேட்டா அவனால பொறுக்க முடியாது, வந்துடுவான். செஞ்ச தப்ப உணர்ந்து கால்ல விழட்டும், மனம் திருந்தினா மறுவாழ்வு தரலாம் என்று ஏற்கனவே சக்தி சொல்லி இருந்தார். நேராக இயக்குனரிடம் வந்தான். வாழ்த்துக்கள். எதுக்கு? என்ன நீக்கிட்டு படத்தை தொடர்ந்து எடுக்கிறதுக்கு. இது கண்டிப்பாக குத்தல் தான். இதை தொடர்ந்து பொறிந்து தள்ள போகிறான் நரீஸ் என்று எதிர்பார்த்தார் டைரக்டர். சக்தி சார் கதையா? அவரால் எப்படிப்பட்ட ஜாலத்தையும் செய்ய முடியும். பந்தாவும் திமுரும் பிடிச்ச கதாநாயகர்களுக்கு நான் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். என்ன நீக்கின படம் ஜெயிக்க என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வர்றேன். அவன் காரை நோக்கி நடக்க இதை முற்றிலும் எதிர்பாராத இயக்குனர் மிரண்டு போனார். சக்திக்கு போன் பறந்தது. இது மாதிரி பேசிவிட்டு போனான் என்று இயக்குனர் சொன்னார். குடிச்சிட்டு வந்தானா? நிச்சயமா இல்ல சார், ரொம்ப தெளிவா இருந்தான். குரல்ல சன்னமா ஒரு விரக்தி இருந்தாலும் மனசார வாழ்த்துனா. நிஜமாவா? அவர் கூட ஒரு பொண்ணு இருந்தது. இது என்ன கஷ்ட காலம். அவனோட ரோசத்தை உசுப்பி பொறி வச்சு பிடிக்கலாம்னு நினைச்சேன், இப்படி ஆயிடுச்சே. சார்லியின் முகத்துக்கு எதிரே காலண்டரை நீட்டினான் முருகன். என்ன? நாளைக்கு மறுநாள் நல்ல முகூர்த்தம். அதுக்கு? எனக்கும் அவளுக்கும் கல்யாணம். சார்லி ஆச்சரியமாக பார்த்தான். நீ மனப்பூர்வமா கல்யாணம் செஞ்சுக்கிறியா? நிச்சயமா. நான் அவளை அடைஞ்சாச்சு, விட்டுட்டு போக தயாரா இல்ல.
உன் முடிவுல மாற்றம் இருக்கா? இல்ல, கோயில்ல வச்சு கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். போதாது, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நடக்கணும். நிச்சயமா, நான் தயார். சார்லி அவளை பார்த்தான். அவளது முகத்தில் எந்த விதமான உணர்வும் இல்லை. அந்த கோவிலில் கல்யாணம் என்று ஏற்பாடு செய்திருந்தான் சார்லி. யாரையும் அழைக்கவில்லை. பெற்றவர்களுக்கு கூட அழைப்பு இல்லை. அவனை ஆளாக்கிய சக்திக்கும் அழைப்பு கிடையாது. உள்ளூர் பெரியப்பா ராஜதுரையை மதிக்கவே இல்லை. காதும் காதும் வைத்த மாதிரி கல்யாணம். முருகன் இருந்த நிலைக்கு, அவன் புகழுக்கு எப்படியோ நடந்திருக்க வேண்டிய கல்யாணம் அப்படி நடக்கவில்லை. திருட்டு கல்யாணம் போல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் பத்திரிகையில் செய்தி வெளியாகிவிட்டது. நரேசுக்கு இன்று திருமணம். பெற்றோர் உட்பட யாருக்கும் அழைப்பு இல்லை. பத்திரிகைகளில் கிசுகிசுப்புகள் தொடர்ந்தன. அதை மாணிக்கம் பார்த்தார். அம்மா படித்துவிட்டு அழுதாள். முருகனின் தாலி நடன பெண்ணின் கழுத்தில் விழ மாலை மாற்றிக் கொண்டார்கள். சார்லியும் அவனை சேர்ந்த 4-5 பேரும் மட்டுமே இருந்தார்கள். வேறு யாரும் வராதபடி ஒருவன் காவல் காத்தான். கல்யாணம் முடிந்துவிட்டது. சாட்சிகளுடன் அவர்களது திருமண பதிவும் செய்யப்பட்டது. நேராக முருகனின் பங்களாவுக்கு வந்து விட்டார்கள். அவர்கள் மாலையும் கழுத்துமாக நுழைவதை மறைந்திருந்து ஒரு பத்திரிகையாளர் புகைப்படம் எடுத்து விட்டார். ஒரு பெண் ஆரத்தி எடுத்தாள். சார்லி கம்பீரமாக உள்ளே நுழைந்தான். ஏய், ஜோரா போய் பூஜை அறையில உன் கையால விளக்கேத்து. இனி இந்த வீட்டுக்கு நீதான் மகாராணி. அவள் போய் விளக்கேற்றினாள். விருந்து சமையல் தயாரானது. உடன் வந்தவர்கள் சாப்பிட்டு விட்டு விடை பெற்றார்கள். வேலைக்காரர்கள் வேலைகள் முடிந்ததும் ஒதுங்கி கொண்டார்கள். சார்லி வந்து சோஃபாவில் உட்கார்ந்தான். முருகா, இப்படி வா. என்ன சொல்லு. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? முதலிரவுன்னு நீ சொல்லுவ, அதுதான் கல்யாணத்துக்கு முன்னாலேயே நடந்தாச்சே. சொல்லிவிட்டு பெரிதாக ஜோக் அடித்தவன் போல கலகலவன சிரித்தான். முருகன் பேசவில்லை. எம்மா தேவத, அடுத்த கட்டம் என்னன்னு நீ சொல்லு. முருகனை உரசி கொண்டு வந்தாள் அவள். சட்டப்பூர்வமான மனைவி பேர்ல சட்டப்பூர்வமா சொத்துக்கள் எல்லாத்தையும் மாத்தி எழுதுறது அதான சார்லி? கேட்டுவிட்டு கண்ணடித்தாள். அதேதான், நீ கேடி. வந்த காரியத்தை உடனடியா தொடங்கிட்டியே. முருகன் நிமிர்ந்து பார்த்தான். ஒரு நிமிஷம் சார்லி, இப்ப அவ என் பொண்டாட்டி. எப்ப கழுத்துல தாலி ஏறியாச்சோ அப்பவே அந்த படங்களுக்கு மரியாதை இல்ல, புரியுதா? அதனால சொத்துக்களை நான் ஏன் இவ பேருக்கு எழுதணும்? சபாஸ், கொஞ்சம் தெளிவா இருந்தா புத்திய காட்டுறியே நைனா. உன்னை விட இந்த சார்லிக்கு புத்தி அதிகம். இவ மண்ணெண்ணைய ஊத்திக்கிட்டு சாக போறா. செத்துட்டா தற்கொலைன்னு ஊர் சொல்லாது, நீ கொன்னுட்டேன்னு சொல்லும். உங்க அப்பா அம்மாவை கூட இதுல இழுத்து விடலாம். எப்படி வசதி? முருகன் நிமிர்ந்தான். ஒரு பெண்ணை கெடுத்துட்டு கட்டாயத்தின் பேர்ல ரகசிய கல்யாணம் செஞ்சுக்கிட்டார் முருகன். முதலிரவு கூட முடியாம கொடுமையா கொலை செஞ்சார்னு செய்தி பரப்புவேன். முடிஞ்சா இவகிட்ட வாக்குமூல கடிதம் வாங்கி வைப்பேன். இவளெல்லாம் தற்கொலை படைய சேர்ந்தவ தெரியுமா? முருகன் பேசவில்லை. என்னடி, நீ சாக தயாரா? அவள் சிரித்தாள். பாத்தியா, அந்த அளவுக்கு டியூன் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப என்ன சொல்ற? அவன் சரட்டென்று உள்ளே போய்விட்டான். அவன் போனதும், ஏய் கூடவே இரு, பையன் ஒரு வெறுப்புல தற்கொலை பண்ணிக்க போறான். சொத்து உன் பேருக்கு மாறுற வரைக்கும் அந்த நாய் உயிரோட இருக்கணும். நான் பாத்துக்கிறேன் சார்லி, சாக விட மாட்டேன். அந்த ஆள் உயிரோட இருந்து இந்த உலகத்துல அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கே, விட்டுருவோமா? சார்லி வெற்றி புன்னகையுடன் நின்றான். முருகனது வக்கீல் மற்றும் ஆடிட்டருக்கு நரேஸ் எழுதிய ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டது. சகலமும் தன் மனைவியின் பெயருக்கு மாற்றப்பட வேண்டும் என்ற முருகனின் கடிதம் வழியான கோரிக்கையை ஏற்று அவைகள் மாற்றப்பட்டிருந்தன. அதற்கான பத்திரப்பதிவையும் முடித்து முருகன் கையெழுத்து போட்டிருந்தான். சட்ட நடைமுறைகளை செய்ய அவகாசம் தேவைப்பட்டது. அதை முடித்து கொண்டு வக்கீல் வந்திருந்தார். முருகனிடம் தந்தார். சட்டப்பூர்வமா எல்லாத்தையும் உங்க மனைவி பேருக்கு மாத்தியாச்சு, இந்தாங்க. முருகன் அதை வாங்கி கொண்டான். அவளிடம் தந்தான். ஆடிட்டர் வக்கீல் இருவரும் புறப்பட்டு சென்றார்கள். சொத்துக்கள் உன் பேருக்கு வந்தாச்சு, இனி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? சார்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். நான் கோவிலுக்கு போகணும் சார்லி. பாருடா, இத்தனை நாளா நீ நடத்தினது ராத்திரி நேர வாழ்க்கை, நடுவுல என்னால அடிச்சது ஜாக்பாட். இப்ப கோவில் கேக்குதா உனக்கு? பக்தியெல்லாம் உண்டா? கிண்டலா சார்லி? இல்லம்மா, போயிட்டு வா. பணம் கைக்கு வந்த சந்தோஷத்துல கடவுளுக்கு நன்றி சொல்ல தோணுதோ செய். வீட்டு பத்திரம், அந்த சொத்து டாக்குமெண்ட்டுகளை கொடு, அம்மா பாதத்துல வச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். போடு, இது சூப்பர். நீயும் வாயே சார்லி. ஆளை விடு, நமக்கு சாமி கிட்ட வேலையே இல்ல, ஆசாமி கிட்டதான் வேலை.
உன் புருஷனை கூட்டிட்டு போயேன். முருகன் உள்ளே போய்விட்டான். எங்க போறான்? இருவரும் நின்று பார்க்க முருகன் ஒரு சூட்கேஸுடன் வெளிப்பட்டான். எங்க போறாப்ல? அத நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். எல்லாத்தையும் தார வாத்தாச்சு. இனி இந்த வீட்ல நான் எதுக்கு வாழணும்? எதுவும் இல்லாத முருகனா வந்து கோடீஸ்வர நரிசா மாறுனேன். இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டு பழைய கோலத்திலேயே வெளியே போறேன். அவனுக்கு ஞானம் வந்தாச்சு. அவனை வழி அனுப்பிட்டு நீ கோவிலுக்கு போமா. முருகன் அவளிடம் வந்தான். ஏற இறங்க வெறுப்புடன் பார்த்தான். சரேலென வெளியேறினான். சக்தியின் காலடியில் விழுந்து முருகன் கதறி கொண்டிருந்தான். அவன் அழுது முடிக்கட்டும் என்று அவர் காத்திருந்தார். முருகா, நீ சம்பாதிக்கும் போதே அதுல 1 கோடி ரூபாய தனியா எடுத்து உங்க அப்பா கணக்குல போட சொன்னேன். அதுதான் அவங்கள இப்ப காத்துட்டு இருக்கு. நீ வீதியில நிக்க வேண்டாம். நல்ல வீடா வாடகை எடுத்து அப்பா அம்மாவை குடி வச்சிருக்கேன். அங்க போகலாம் வா. எப்படி நான் அவங்க முகத்துல முழிப்பேன் சார்? கஷ்டம்தான். நீ மனசு வருந்தியாச்சு. பெத்தவங்களை விட இரக்கமான ஜீவராசிகள் இந்த பூமியில இல்ல முருகா. முருகன் அழுதான். எனக்கு சினிமா உலகத்துல 15 வருஷ அனுபவம் முருகா. 3 தலைமுறை கதாநாயகர்களை பார்த்தாச்சு. உன்ன மாதிரி உச்சிக்கு போய் ஆடி அடங்கி வீதிக்கு வந்தவங்களும் உண்டு. தன் புத்திசாலித்தனத்தால கிடைச்ச உயரத்தை காப்பாத்திக்கிட்டவங்களும் உண்டு. என்ன செய்ய? பணம் படுத்துற பாடு. அது வரும்போது நிதானமா இருந்துட்டா சிக்கலே இல்ல. இருவரும் புறப்பட்டார்கள். முருகனுக்கு பெற்றவர்கள் இருக்கும் இடத்துக்கு வரவே கூசியது. சக்தியின் காரில் வந்து இறங்கினான். அவரை உள்ளே அனுப்பிவிட்டு வாசலில் நின்றான். சக்தி உள்ளே வந்தார். அம்மா, உங்க பிள்ளை வாசல்ல நிக்கிறார், வரலாமா? அம்மா ஓடி வந்தாள். முருகா, ஏண்டா ராஜா வாசல்ல நிக்கிற? உள்ள வா கண்ணா, இது ஓ வீடு. எனக்கு அந்த தகுதி இருக்காமா? இல்லைன்னு யாருப்பா சொன்னது? அப்பா என்னை ஏத்துப்பாராமா? அப்பா வெளியே வந்தார். அவன் கைகளை பிடித்து கொண்டார். உள்ள வா தம்பி, உன் மேல எங்க 2 பேருக்கும் எந்த கோபமும் இல்லப்பா. உள்ளே வந்து இருவரிடமும் பேச முடியாமல் வாய்விட்டு மனதார அழுது முடித்தான். அப்பா சொல்லு கண்ணா, உழைச்சு சம்பாதிச்ச அத்தனை சொத்துக்களும் அநியாயமா போச்சு. எங்க போச்சு? தாலி கட்டிட்டு வந்து என்னை ஏமாத்தின அந்த சண்டாளி பேருக்கு எழுதி வச்சுட்டேன்பா. தப்பு இல்லையே ராஜா, அவ சட்டபூர்வமா உன் மனைவி தானே? இருக்கலாம், அவ சார்லியோட கையாள். இல்ல தம்பி. அப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? கோவிலுக்கு போறதா சொல்லிட்டு அவ உன் வீட்டை விட்டு புறப்பட்டாளா? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? அம்மா உள்பக்கம் பார்த்தாள். நீ வாமா. அவள் வெளியே வந்தாள். நீ இங்கேயா இருக்க? ஆமா, நான் கோவில்னு சொன்னது இதத்தான். தெய்வங்களோட காலடியில கொண்டு வந்து பத்திரங்களை சமர்ப்பித்தாச்சு. முருகன் மிரண்டு போனான். நாங்களும் முதல்ல இவளை நம்பல தம்பி, கண்டபடி திட்டுனோம். அவள் அருகில் வந்தாள். உங்க சொத்துக்களை மொத்தமா சுருட்டத்தான் சார்லி என்ன தேர்ந்தெடுத்தான். மதுவுல போதை மருந்து கலக்கி அந்த ராத்திரியில உங்களை என் கூட இருக்க வச்சு தாறுமாறா புகைப்படம் எடுத்தான். சொத்துக்கள் ஏன் மூலமா அவன் பேருக்கு மாறணும். அதுக்கு பல கோடி கமிஷன். நீங்க என் கூட பேசின வார்த்தைகள் என் மனச குத்திருச்சு. கேடுகட்ட அந்த நாட்டியக்காரி செத்துட்டா. அப்புறம்தான் மாறிட்டேன். சார்லி பேச்சுக்கு தலையாட்டுற மாதிரி நடிச்சேன். சொத்துக்கள் என் பேருக்கு மாற காத்திருந்தேன். சார்லி மேல நான் போலீஸ்ல புகார் கொடுத்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனை கைது பண்ணிடுவாங்க. இத உங்க அப்பா அம்மா, அதாவது உங்களை பெத்த தெய்வங்கள் காலடியில சமர்ப்பித்தாச்சு. வக்கீல் மூலம் பழையபடி மாற்றி உங்க பேருக்கே எழுதிக்கலாம். அது வரைக்கும் மட்டும் உங்க கூட இருந்துட்டு நான் போயிடுறேன். அம்மா அருகில் வந்தாள். எங்கம்மா? நான் சுத்தமான பெண் இல்ல. உங்க குடும்பம் நல்ல விதமானது. இங்க என் மூச்சு காத்து கூட படக்கூடாது. நான் வர்றேன். இருமா. எப்ப என் பிள்ளை கட்டின தாலிக்கு நீ சொந்தக்காரியோ அப்பவே எங்களுக்கு நீ மருமகள் தான். மஞ்சள் கயிறு உன்னை புனிதமாக்கியாச்சு. இனி நீ போக கூடாது. உங்க பிள்ளை எதுவும்? நான் பேச எதுவும் இல்ல. சொந்த புத்தி சரியில்லாததால சீரழிஞ்சேன். மஞ்சள் கயிறால மறுபடியும் தலை நிமிர போறேன். சக்தி அவன் அருகில் வந்தார். முருகா, நீ நாசம் போகல. நடுவுல வந்தது கார்மேகம்தான். அது களைஞ்சு மறுபடியும் சூரியன் வந்தாச்சு. சார்லி கைது செய்யப்பட்டு விட்டான். பத்திரிகையாளர்கள், பட தயாரிப்பாளர்கள் பங்களாவில் கூடிவிட்டார்கள். மயக்கம் தெளிந்து விழித்தான் மன்னவன் என்று செய்தி எழுத ஆரம்பித்து விட்டார் ஒரு நிருபர். அடுத்த படம் எனக்கு பண்ணி கொடுத்துடுங்க. முன்பணம் 50 லட்சம் இதுல இருக்கு. 4-5 தயாரிப்பாளர்கள் தயாராக இருந்தார்கள். நான் நடிக்கிறேன், ஆனா இவ்வளோ சம்பளம் வேண்டாம்.
ஒரு பங்களா, கார், கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இருக்கு. வசதியா வாழ இது போதாதா? எதுக்கு பேராசை? சொல்றேன்னு யாரும் கோபப்படக்கூடாது. கதாநாயகர்களுக்கு பெரிய சம்பளம் கொடுத்து அவங்கள உச்சாணி கொம்புல ஏத்தி விடுறது நீங்க. அதுக்கப்புறம் படம் பெரிய பட்ஜெட்டுக்கு எகிரிடுச்சு, போகல, நஷ்டம்னு அழுது என்ன லாபம்? தொழில் நசிய இதுதானே காரணம். வேண்டாம், எனக்கு சம்பளமா 5 லட்சம் கொடுங்க. அதிகபட்சமா 50 லட்சத்துல படம் முடியணும். இதுதான் பெரிய பட்ஜெட் படம். இன்னும் பட்ஜெட் குறையணும். சினிமா துறை ஆரோக்கியமா இருக்கணும். பல குடும்பங்கள்ல நல்லபடியா அடுப்பு எரியணும். செய்வீங்களா? தயாரிப்பாளர்கள் எழுந்தார்கள். கையெடுத்து அவனை கும்பிட்டார்கள். பெரிய திரையில மறுபடியும் ஒரு மெகா சூரியன் உதிச்சாச்சு. வர்றோம் தம்பி. அவர்களை வாசல் வரை வந்து வழி அனுப்பினார்கள் முருகனும் அவன் மனைவியும்.